வணக்கம் மக்களே. இது வரைக்கும் நம்மள சுத்தி இருக்கிற வீட்டெல்லாம் எட்டி பார்த்து பேச்சு கொடுத்து என்ன நடக்குதுன்னு கிசு மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப சீசன் ஆல்மோஸ்ட் தொடங்க இருக்கிற நிலைமையில நம்ம வீட்டை ஒரு நல்லா ஒரு அலசி நம்ம எவ்வளவு தைரியமா இருக்கோம், என்ன எதிர்பார்க்கிறோம், என்ன நடக்குங்கிறத பத்தி என்ன கருத்து சொல்ல போறோம் தான் பாக்குறோம். திஸ் எபிசோட் ஆஃப் Vada London National Tamil Podcast. I am joined today by Arvind, Rohit and Vijay. Hello boys. Hello. ஸோ இந்த வாட்டி வெளியிருந்து யாரும் வரல, ஸோ எக்ஸ்ட்ராவா இன்ட்ரோ எதுவும் சொல்ல தெரியல. அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால நம்ம பொதுவா சொல்றதுக்கே போயிடுவோம். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ. புது சீசன் தொடங்க போகுது. பல பின்னாடி Vada London பிராண்டிங் எல்லாம் போட்டு நாங்கெல்லாம் வந்திருக்கோம். எல்லாரும் ஒரே மாதிரி வந்திருக்கோம், மைக்கேல், மதன், காமராஜன் மாதிரி. ஸோ இப்படி இருக்கிறதுல எல்லாருமே வந்து எங்களை கண்டினியூ பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ண கண்டினியூ பண்ணுங்க. நீங்க கொடுக்குற சஜஷன்ஸ் எல்லாமே நல்லா வந்து அதை வச்சு தான் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றோம். கண்டினியூ பண்ணுங்க அதையும். அதே மாதிரி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ஃபாலோ, ஆர்டி எதெல்லாம் பண்ண முடியுமோ சோஷியல் மீடியால பட்டன் கிட்டன் எது தெரிஞ்சாலும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க. அதுதான் எங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இந்த எபிசோட்ல பேசிக்கா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த சீசனுக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கோம், செட் பண்ணிருக்கோம். ஹவு ரெடி ஆர் வி அண்ட் லைக் இதுல நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒரு 2-3 ரவுண்ட் அப் எபிசோட்ஸ் பண்றப்போ யாரெல்லாம் டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்திருக்காங்க, என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த எபிசோட்ல ரொம்ப டீடைல்டா நாங்க போறது கிடையாது. ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் சொல்லி கொடுத்துட்டு we'll just keep passing on. ஒரு பாசிங் பாயிண்டா தான் இருக்கும். மற்றபடி we got a few questions from our listeners. Thanks a lot for that. We will definitely try to answer those questions tied to the topics that we talk about. Okay, ஸோ ஒரு டிஃப்ரெண்டா இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சீசனுக்குள்ள போறப்ப நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் உங்ககிட்ட வந்து வெர்பலி கேட்க போறது கிடையாது. நம்மளுக்கு பேர் போன நம்மளோட ஷீட் இருக்கு இல்லையா, நம்ம ஷீட் எடுத்து போட்டுட்டு நம்ம என்ன ப்ரெடிக்ஷன்ஸ் பண்றோம்னு முதல்ல காமிச்சிடுவோம். அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்ல இருந்து எப்படி ஜஸ்டிஃபை பண்ணலாங்கிறது நம்ம கொஸ்டின்ஸ் மூலியமா இருக்கு. ஓகே, ஸோ அப்போ நான் அடுத்த வருஷம் வந்து இல்ல நான் முன்னாடியே சொன்னனே அப்படின்லாம் சொல்ல முடியாதா? சொல்லவே முடியாது. எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த வாட்டி யாருமே எஸ்கேப்பே கிடையாது. எல்லாருமே உள்ள போட்டு இதை பதிவு பண்ணி இதை நான் வந்து நம்ம ட்விட்டர்ல போட்டு ஊருக்கே காமிக்க போறேன். வேற எதுவுமே இது கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி பிரஸ்னா ஜாயின் பண்ண முடியல. பிரவீன் இஸ் ஆன் a long leave. ஸோ பிரவீனும் இந்த வாட்டி இல்லை. அரவிந்த் லீவ்ல தான் இருந்தாரு. நம்மளுக்கு ஏதோ பெருந்தன்மையா நம்மள வந்து ஜாயின் பண்ணிருக்காரு, லீவை கட் ஷார்ட் பண்ணிட்டு. ஸோ எஸ், ஸோ பிரீமியர் லீக் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பண்ணோமே. நம்ம ஆர்சனலுக்கு பிரீமியர் லீக்ல உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்? நான் ப்ரெடிக்ஷன் கூட சொல்ல கேட்க போகிறது கிடையாது, எக்ஸ்பெக்டேஷன் என்ன. ஏன்னா வந்து ஃபேர்ஸ்னு ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஐ எம் லைக் கியூரியஸ் டு see what you guys predict அப்படின்னு சொல்லிட்டு. அரவிந்த், நீ செகண்ட்னு சொல்லிட்ட, போட்டுக்கலாமா அதை? எஸ், இது நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. இது பப்ளிக்கா போகுது, கன்ஃபார்ம்டா தெரிஞ்சுக்கோ. போன வருஷம் என்ன சீக்ரெட்டா வச்சிருந்தோம். ஆமா, அது நம்ம உண்மைதான். ஓகே, எனக்கு நீங்க இப்ப ஜஸ்டிஃபைல இப்ப பண்ண தேவையில்லை. நம்பர் சொல்லி கொடுங்க, நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் அடுத்த பார்ட் இதுல பார்க்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். எஸ் எஸ். விஜய் 4, ரோகி 5. ஓகே, நான் 4 சொல்லுவேன். யூரோப்பா சாம்பியன்ஸ். விஜய் ஃபைனலிஸ்ட் ஃபார் ஷூர். ஃபைனலிஸ்ட். ஓகே, நான் வந்து செமிஸ். நானும் செமிஸ் சொல்லுவேன். FA கப் வின்னர்ஸ். அது ஏன் வந்து பிரீமியர் லீக் ஒண்டி அது 2 அதையும் 1 போட்டுக்கலாம். இதுக்கு அது கொண்டி அதுக்கு பேசாம காட்ரபுல் சொல்லிருந்தா நம்ம பாட்டு. அதனாலதான் நான் சொல்லல, ட்விஸ்ட் வைக்கிறாங்க. கரபோ கப் வேணாங்கறியா நீ? கரபோ கப்ல நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு தான் எனக்கு தோணுது. என்ன ஒரு பெருந்தன்மை. ஏன்னா நம்மளுடைய பி டீம் வந்து ரொம்ப தட்டு டொங்கல் போல் உள்ளது. இப்ப கரபோ கப் என்ன சொல்றப்போ கிராஷ் வெளி கிராஷா? இல்ல போவோம், நாக் அவுட்ஸ் வரைக்கும் போவோம். எல்லாமே நாக் அவுட் தானோ. லாஸ்ட் 8 வரைக்கும், ரவுண்ட் ஆஃப் 16 குவார்ட்டர் ஃபைனல்ஸ். குவார்ட்டர்ஸா? ஓகே, நீ சொல்லிட்ட. ஓகே விஜய், நீ சொல்லு. விஜய் FA கப் வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ் போனா பெரிய விஷயம். ஓகே, கேரபாவும் சேம் குவார்ட்டர்ஸ் போனாங்க. ஓகே மேன், ரவுண்ட் ஆஃப் 16 குவார்ட்டர்ஸ். ஓ, உனக்கு கரபா அந்த டீம் மேல இன்னும் நம்பிக்கை ஜாஸ்தியா? எனக்கு FA கப் குவார்ட்டர்ஸ், டோன்ட் கேர். குட், அவ்வளவுதான். ஐ ரியலி டோன்ட் கேர். எஸ், பாயிண்ட்ஸ் வேல்யூ முக்கியமான விஷயம் தான். நம்ம வந்து போன வாட்டி எவ்வளவு 69 அடிச்சோமா? ஆமா, 69 71 ஸ்பர்ஸ் 74 சிட்டி இல்ல. சோ 74க்கு கம்மியா அடிக்கிறது கஷ்டம்ங்கற ஒரு அசம்ப்ஷன்ல நம்ம பிரெடிக்ட் பண்ணுவோம். அப்போ எனக்கு இந்த வருஷம் I think it's going to be a low scoring league. That's what I was about. Oh, okay, interesting. It's a very congested schedule. World Cup வேற இருக்குனல்ல. World Cup. ஆமா. We're going to see some injuries too, I'm guessing.
சரி அப்ப இப்ப நீங்க 2 பேர் சொல்றது படி பார்த்தா கம்மி பாயிண்ட்ஸே வந்து ஒரு இது போயிடும். அப்ப நான் எவ்வளவு கம்மி பாயிண்ட்ஸ் 4th வரதுக்கு நம்ம எவ்வளவு பாயிண்ட்ஸ்ல முடிப்போம்னு நினைக்கிறேன். ரோகி நீ 5th வரவன்னு இருக்க. சோ 5th நீ எவ்வளவு பாயிண்ட்ஸ் சொல்ற? 63. மேன் போன வாட்டி விட கம்மியா முடிப்போங்கற. கண்டிப்பா பாரு. விஜய் 69 சொல்லலாம்னு இருந்தேன். 69. ஓகே அரவிந்த் 78. என்னது லோ ஸ்கோரிங். அவன் இல்ல அவன் பிரெடிக்ட் பண்ணது செகண்ட்ரா. செகண்ட். ஓகே 78 78க்கு அது லோ ஸ்கோரிங். ஓகே நான் வந்து 70 அங்க வச்சான் பாரு பாத்தியா. அவன் பாத்தியா 78க்கு அது லோ ஸ்கோரிங். நான் 72 4th finish பண்றதுக்கு 72 ல finish பண்ணுவாங்க. கோல் ஸ்கோரர் நான் போட்டுறேன். I think it will be from my side it will be Jesus. எனக்கு ரொம்ப ரொம்ப அவனை predict பண்ணி அவனுக்கு வாய் வைக்கிறோம் ஆரம்பத்திலேயே. விஜய் சாக்காவா? கோல் ஸ்கோரர்னா ஹெசஸ் தான். அரவிந்த் Yes. ஹெசஸா? Same. அசிஸ்ட் Odegaard. I think this is easy இல்ல? yeah. Easiest. இல்ல நான் வந்து சாக்கா ஆர் மார்டினெல்லி. நான் எதிர்பார்த்தேன் யாராவது ஒருத்தர் தப்பா போடுறீங்க. ஏன்? ஓ அதை விடு, அது பாத்துக்கலாம். இவ்வளவு நாள் எக்ஸல் ஒர்க் பண்றோம், இது கூட தெரியாதா? பிளேயர் ஆஃப் த சீசன்ரா. Jesus. ஓ நோ. ஓகே நான் வந்து பிளேயர் ஆஃப் தி சீசன் வந்து மார்டினெல்லி. ஓ சாக்கா. ஐயோ இந்த வாட்டி சாக்கா இருந்துட்டான். அதனால இது I am going with Jesus again. Flop? Flop. I didn't want to add this thing. So flop or underperforming ன்னு சொல்லலாமா? Okay, flop or underperforming. Okay. Underperformer. I'll go with Vada. உங்களுக்கு ஏதோ அஜெண்டா ப்ரோ. சாக்கா மாதிரி. Yes sir. நானும் அதான் ESR தான் underperformer ஆப்பான்னு நினைக்கிறேன். Oh interesting. I am going with Tomiyasu. ஓகே சோ எங்களோட மினிமம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதுதான். நான் இப்ப 4 பேர்ல 4 விதமா பாத்திருக்கீங்க. லைக் மினிமம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் கூட வச்சுக்கலாம். ரோகி வந்து he expects a 5th, விஜய் 4th, அரவிந்த் 2nd, நான் 4th. ஓகே சோ ரோகி நான் உங்ககிட்ட இருந்தே வரேன் ஃபர்ஸ்ட். இது வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். இப்போ வந்து இன்கேஸ் நமக்கு வந்து நம்மளால 4th முடிக்க முடியல, 5th தான் முடிக்கிறோம்னா வாட்ஸ் யுவர் திங்? வாட் டு வி டு அட் தட் பாயிண்ட்? See, it depends where we stand on other things. Like league வந்து it's going to be tough. I mean எனக்கு தெரிஞ்சு we will be fighting it out with 3 teams for finishing in top 4. So அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து 5th is a realistic option. I would be more happy if we win the Europa and finish 5th. பட் நீ அதுவும் சொல்லலையே, நீ யூரோப்பா செமிஸ் தான சொல்றீங்க. ஆனா அவுட் ஏர்ற மாதிரி. ஆமா, ஏன் நான் வந்து யூரோப்பா செமிஸ் சொல்றேன்னா I am predicting Roma to beat us in the semis. So அதனால நான் வந்து யூரோப்பா வந்து நான் செமிஸ் சொல்றேன். So because Roma is strengthened and if they are going and Mourinho வந்து வந்தானா செமிஸ்க்கு நம்மள கண்டிப்பா அடிப்பான். அதனால அடிக்க மாட்டான். see பாத்துட்டே இரு. அவன் செத்த மொரினோங்கிறது இப்போ செத்த பாம்பு. நீ அவனை இவ்வளவு ஹைப் கொடுக்காத நீ சீரியஸா. செத்த பாம்பு வந்து டயபாலா சைட் பண்ண மாட்டான். செத்த பாம்பு வந்து அவன் டிஃபென்ஸ வந்து ஸ்ட்ராங் பண்ண மாட்டான். டாமி அப்ராஹாம விற்பான். அவன் விக்காம இருக்கான். சரி ஓகே, enough of Roma. But anyways, yeah, coming back to the Arsenal thing. எனக்கு வந்து இந்த சீசன் ஆனஸ்டா ஒபினியன் பார்த்தோம்னா lot of expectations over the season. Like last season ஓட கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஆனா we should take into account how bare minimum our mid is. So அது நம்ம டீடைலா உள்ள போவோம். And one more important thing என்னன்னா வேர்ல்ட் கப்போட எஃபெக்ட் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும். நவம்பர் டிசம்பர் வேர் இட் இஸ் வெரி crucial ஆன ஒரு ஜங்ஷன்ல இருக்கும்.
அதுக்கப்புறம் வர கேம்ஸ், அதுக்கு முன்னாடி வர கேம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு ஸ்கெடியூல். சோ அப்படி இருக்கும்போது ஐ டோன்ட் திங்க் ஸ்டில் வி ஹேவ் த ஸ்குவாட் டெப்த் டு கம்பீட் இன் ஆல் த கப்ஸ். சோ வி மே மிஸ் அவுட் ஆன் திஸ். அண்ட் பேஸ்ட் ஆன் ஆஃப் தட் ஆர்டேட்டாவோட இருக்கணுமா வெளில போகணுமா அது வந்து நம்ம வில் அகைன் ரீவிசிட் இன் இப்ப சொல்லு இப்ப நீ சொல்ற 5th ஃபினிஷ் பண்ண போறோம், எதுவுமே வந்து அடுத்த சீசனுக்கு டாப் 4 போவோங்கிற மாதிரி நீ சொல்லல. சோ நீ சொல்றது படி பார்த்தா நம்மளுக்கு வந்து இதுவே கிடையாது, சாம்பியன்ஸ் லீக் கிடையாது அப்படின்னா வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அட் எண்ட் ஆஃப் தி சீசன்? சாம்பியன்ஸ் லீக் கிடையாதுங்கிற ஒரு விஷயம் தான் நீ சொல்லிருக்க. அப்படின்னா என்ன நடக்க போகுது? உனக்கு என்ன வேணும் அடுத்தது? I will still not sack Arteta. Not That is still my honest not opinion. okay. No. So even if we finish outside of top 4, No. you not sack Arteta. Okay. No. அரவிந்த் நான் உங்ககிட்ட கேட்கவே போறது கிடையாது. நீ நாட் சாக் Arteta தான் சொல்லுவ நீ. இப்பதான் நான் இவரோட ஜெர்சியை பாக்குறேன். ரோகி ப்ரோ சூப்பரா இருக்கு. Thank you. கிடைக்கிறது தான் கஷ்டமா இருக்கு, எப்படியோ வாங்கி போட்டுது பையன். Yes, so still not sack Arteta. Sack Arteta வந்து I am putting it for both Rogi and Arvind. விஜய் நீ சொல்லு. சாக்கிங் ஆர்டேட்டா வந்து வில் ரிக்வயர் அ லாட் மோர் திங்ஸ். அதாவது இன்னும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு கிளப்ல. அடுத்த சீசன் வரும்போதும் நமக்கு வந்து இன்னும் பிளேயர்ஸை வந்து நம்ம வந்து பிளேம் பண்றோம், இல்லைன்னா வெளியே வந்து இந்த மாதிரி எம்டி டீல்ஸ்ல இல்ல வந்து கான்ட்ராக்டை கிழிச்சு அனுப்புறோம். இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிச்சுவேஷன்ல கிளப் இருந்ததுன்னா, அண்ட் இந்த சீசன் நம்ம எப்படி ஃபினிஷ் பண்றோம்ன்றதை பொறுத்து இருக்கு. டாப் 4 அப்படின்னும் போது ஓகே, ஒரு நல்ல ஃபைட்டோட 4th ஃபினிஷ் பண்றோம் இல்ல வந்து ஒரு அந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகே, பிரச்சனையே கிடையாது. பட் இப்போ வந்து ஒரு லெஸ்டர் சீசன் மாதிரி இருக்கு, அந்த சீசன்ல வந்து நம்ம 4th ஃபினிஷ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆர்டேட்டா நீட்ஸ் டு அதை ரீவிசிட் பண்ணணும். கண்டிப்பா தேர் ஷுட் பி a question mark at some point. ஏக் மார் தோ துக்குடா. இப்ப சொல்லு. ஏக் மார் தோ துக்குடானா அதான் இந்த சீசன் எப்படி போகுதுன்றத பொறுத்து தான். ஒரு லெஸ்டர் சீசன் மாதிரி வந்து 4th ஃபினிஷ் பண்றோம்னா கண்டிப்பா ஆர்டேட்டா ஷுட் கோ. எனக்கு இன்னும் நீ சொல்ல மாட்டற. எனக்கு நம்ம 4th முடிக்கலனா ஆர்டேட்டாக்கு மேனேஜர் நீ சாக்கா நோ சாக்கா அத சொல்லு. போன சீசன் மாதிரி 4th முடிக்கலனா நோ சாக். ஓகே நோ சாக். ஓகே, சோ நான் என்ன சொல்லுவேன்னா I think I will lose confidence. அதுதான் என்னோட ஒப்பீனியன். இப்போ இந்த சீசன்ல வந்து நான் எந்த சீசன்ல எப்படி முடிக்கிறோமோ 4th முடிக்கணும். எனக்கு லெஸ்டர் சாரி சீசன்ல முடிக்கிறோமோ இல்ல வந்து தாறுமாறா ஆடி முடிக்கிறோமோ 4th முடிக்கணும், அதுதான் அப்ஜெக்டிவ். அதுதான் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம, அதான் ப்ராசஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட ஒப்பீனியன் படி பார்த்தோம்னா லைக் இவங்க 3 பேர் வந்து இதுங்கிறாங்க. எனக்கு வந்து I will lose confidence. So I will say sack. So கேட்டுட்டு இருந்தீங்கன்னா எஸ் கேட்டுட்டு இருக்கறோம். ஜெனரலா ஒரு क्वेश्चन, போன சீசனுக்கு இந்த சீசன் do you think our squad has improved? அதெல்லாம் வருவோம். அடுத்த டாபிக் உள்ள தான் டெஃபினட்டா வரும்ல. நம்ம ஃபர்ஸ்ட் நான் இத ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நம்ம என்ன போட்டுருக்கோம்னு சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம் கூட. சரி, ஓகே. சோ எஸ், சோ நம்ம இதுதான் நாங்க சொல்லியிருக்கிற விஷயம். நம்ம எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். நாங்க ப்ரெடிக்ட் பண்ணினதுல சின்ன அவுட் ஆஃப் 4 of us 3 have said like they still wouldn't sack, which is very surprising. I did not expect Vijay or Rohit to say that. Arvind சொல்லுவான்னு எதிர்பார்த்ததா, but I think like for my opinion I will lose confidence just because of all that we've done. And emotional backing விட லைக் அது வந்து ஒரு இவ்வளவு நடந்திருக்கே இதுக்கப்புறமா வரலன்னா what will be like the next step. அந்த ஒரு ஸ்டெப்புக்கு எனக்கு வந்து ஆன்சர் டிஃபைன்டா தெரியாத மாதிரி இல்லாதனால that's what I would say. So yes, we've got this out of the way. இந்த இதுல பண்ணதுல I think we answered a few questions. First நீங்க டாப் 4 எங்களோட கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து நாங்க எங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் பத்தி சொல்றோம். எங்களோட ஓவரால் டாப் 4 எண்ட்ல சொல்லுவோம். இம்ப்ரூவ் பிளேயர் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஜனா கேட்டிருந்தீங்க who will have the breakout season. அது கொஞ்சம் இது பண்ணுவோம், but we'll also touch a bit on that. So நெக்ஸ்ட்ல இது ஒரு முக்கியமான क्वेश्चन. நம்ம இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணிட்டு நம்ம அடுத்த டாபிக் போலாம். நீ நெக்ஸ்ட் சொல்லிப்போ. உங்ககிட்ட இருந்தே வரேன் ஃபர்ஸ்ட். ஆர்டேட்டாஸ் பிகெஸ்ட் பேக்கர் நீ தான். இது வந்து நம்ம விஷ்ணுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, மலேசியால இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. இந்த ப்ராசஸிங் ரோமே how long is the process? How much time do we have? இல்ல do we have time to buy more time if we don't secure our goal next season, which is basically being in Champions League spots. இப்போ இந்த ப்ராசஸ்னா இது எவ்வளவு நாள் நம்ம இன்னும் காத்திருக்கணும்? பேசிக்கலி எவ்வளவு நாள் அப்பா வரலன்னு எவ்வளவு நாள் காத்திருக்கிறது கேட்கணும். So maximum next season, and that is my mental boundary. எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற கொஸ்டினுக்கு. பட் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றது வந்து இட்ஸ் நாட் ரியலி பிளாக் அண்ட் ஒயிட் ஆன்சர் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். கான்டெக்ஸ்டுவலா பீஸ் பண்ணணும், என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு. that is probably what is going to tell us a lot more than சாக் பண்ணணுமா கூடாதா அப்படின்னு. ஒன் திங் நான் ரொம்ப எதிர்பார்க்கறது வந்து இப்போ நாளன்னைக்கு வரப்போற ஆல் ஆர் நத்திங்ல வந்து at the end of the season the
அந்த ஆர்டெட்டா அப்படின்ற ஸ்டாக்கோட வேல்யூ வந்து இட் வில் பி வெரி ஹை. அண்ட் அதுக்கப்புறம் at the end of this season சொல்றியா? இல்ல at 22-23 the end of the 10 episode release ஆன பிறகு the stock of Arteta is going to be tremendously high. So that in itself is going to buy him about a year and a half more. And when you piece இந்த கான்டெக்ஸ்டுவலா இன்னும் கொஞ்சம் நம்ம பாக்குறோம் எதனால நம்மளோட கோல்ஸ் அட்டைன் பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது ஓகே ஆர்டெட்டாக்கு வந்து இந்த இது இருக்கு, கோச்சிங் பெடிகிரி இருக்கு, அதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த சீசன் அட்டென்ட் பண்ண முடியாதுக்கான ரீசன் XYZ, so give him another season அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா அந்த பால் வில் பி the goal post will be pushed back. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா இவன் ஓலே கன்னர் சோல்ஷார் வந்து he didn't do anything great at United, பட் ஆனா அவனுக்கு ஃபயர் பண்ண சீசனுக்கு முன்னாடி they just offered him a contract extension. so இதெல்லாம் வந்து extensions are based on the body of work rather than goalsன்றது நம்ம ஃபேன்ஸ் பாக்குறது தான், இந்த கிளப் பாக்குறது பாடி ஆஃப் வொர்க். அப்ப கிளப்புக்கு கோல்ஸ் இருக்குல்ல. அப்ப இவ்வளவு வினய் வந்து இருக்கு அவங்க வெளில வந்து அவங்க இதெல்லாம் அவங்க வெளில வந்து சொல்ல மாட்டாங்க. வெளில வந்து they have to do their PR spiel, catch phrase அதெல்லாம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் உள்ளுக்குள்ளார இப்போ அவங்களுக்கு வந்து ஆர்டெட்டாவை சாக் பண்ணி if they have to bring another person னா அந்த அதர் பர்சனுக்கூட ஸ்குவாட் திரும்ப ரீபில்ட் பண்ணோம்னா இப்போ 1-2.5 வருஷமா அவங்க பெனிஸ் அந்த டாலர்ல வாங்கிட்டு தேர் சென்டிங் பிளேயர்ஸ் அவே. we can't keep doing that as a club இல்ல. அது தவிர இன்னொரு இதுல ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் என்ன, ஃபேன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்னு வரும்போது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாள் ப்ராசஸ் பேக் பண்ணும் அப்படின்ற கொஸ்டினோட எக்ஸ்டென்ஷன் என்னன்னா, இந்த ப்ராசஸோட எண்டா என்ன பாக்குறீங்க அப்படின்றதான். ஓகேவா, இந்த ப்ராசஸோட எண்ட் வந்து நான் டைட்டில் ஜெயிக்கணும்னா அது வந்து இன்னைக்கு அடுத்த சீசன்ல நம்ம ஜெயிக்க முடியாது, இல்ல அதுக்கு அடுத்த சீசன்லயும் நம்மளால ஜெயிக்க முடியாது. அப்படி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறவங்க they are deluded, அவ்வளவுதான். இப்போ உடனே கான்டே வந்துட்டான் டாட்டன்ஹாம் டைட்டில் ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறது தான் இது. சோ இது இட்ஸ் நாட் a end ப்ராடக்ட். அப்படியே வந்து இப்போ நம்ம அடுத்த சீசன் அட்டைன் பண்ண போற எண்ட் ப்ராடக்ட் கிடையாது. சோ இந்த ப்ராசஸோட எண்டோ இல்ல இந்த ப்ராசஸோட மைல் ஸ்டோன்னு என்ன பாக்குறோம் அப்படின்றதான் இம்பார்ட்டன்ட். என்ன பொறுத்த வரைக்கும் மைல் ஸ்டோன்ன்றது மேக்கிங் ப்ராக்ரஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஓகே நம்ம வந்து எங்க யூரோப்பா 8th ஃபினிஷ் பண்றோம் 2 சீசன் அப்படின்னும் போது அதோட நெக்ஸ்ட் ப்ராக்ரஸ் ஓகே டாப் 4க்கு ஒரு ஃபைட் இருந்தது, எஸ் இட்ஸ் a ப்ராக்ரஸ். அடுத்து டாப் 4க்குள்ள வந்து ஒரு டாப் 4க்குள்ள வர்றது ஒரு ப்ராக்ரஸ். அதுக்கு அடுத்து அந்த டாப் 3 ஸ்பாட்ஸுக்கு அந்த கான்வர்சேஷன்ஸ்குள்ள வர்றதுன்றது ஒரு ப்ராக்ரஸ். இல்ல டாப் 4 வந்து ரீடைன் பண்றதுன்றது ஒரு ப்ராக்ரஸ். அந்த மாதிரி இப்போ உடனே நம்ம டாப் 4 வந்துட்டு அடுத்த சீசன் திரும்ப வந்து ஒரு 5th or 6th ஃபினிஷ் பண்றது useless. Correct. Yes, that's one step forward, 2 steps back. That is true. Yeah, that is true. But in terms of like அந்த கொஸ்டினோட இது வந்து regarding the time data, அது வந்து it is completely as fans நம்ம என்ன பண்ணிருக்கணும்னா we should have given more time to Emery first and foremost. ஆனா நம்ம கொடுக்கல. அது நான் ஒத்துக்க மாட்டேன், அது வாய்ப்பே கிடையாது. எமரியை வந்து இவ்வளவு பில்ட் அப் கொடுக்கறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு நிமிஷம். The thing is why I'm telling this is fans are more patient than others. We don't want to repeat the same mistake. Some project is building, அந்த ப்ராஜெக்ட் வந்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா the patience run out ஆகுறது பத்தியா ஃபேன்ஸ்க்கு அது எப்போ ரன் அவுட் ஆகும்னா இந்த எண்ட் ஆஃப் த சீசன்ல நமக்கு தெரிஞ்சிடும் லைக் எவ்வளவு தூரம் நம்மளுக்கு வந்து பேஷன்ஸ் ரன் அவுட் ஆகும். அருண் சொன்ன மாதிரி if Arteta fails to deliver this season, like நம்ம அவனோட மினிமம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவன் ஃபெயில் பண்ணானா அவன் வந்து நெக்ஸ்ட் சீசன்ல வந்து the pressure on Arteta even greater than when he finished 8. ஏன்னா வந்து 425 million செலவு பண்ணிட்டு 2.5 சீசன்ஸ்ல if you are still not able to compete with the like Chelsea, Tottenham or United, then it is utter. எனக்கு தானா இல்ல ஒரு முக்காரம் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது or something like that. கொஞ்சம் ஸ்டக் ஆகுது ரோகி எனக்கு கொஞ்சம் ஆக்சுவலி வீடியோல. நான் நீ சொன்னது ஃபுல்லா கேட்டுச்சு. ஓகே சார், நான் இப்போ இந்த டாபிக் க்ளோஸ் பண்றதுக்கு மாதிரி ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ இந்த ப்ராசஸ்ங்கிறது இஸ் இட் ஜஸ்ட் ஸ்டக் டு ஒன் பர்சன் அப்படிதான் போற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? லைக் இஸ் இட் ஜஸ்ட் டைட் டு தி மேனேஜர் அண்ட் எடு அண்ட் தி கரண்ட் செட்டப், or are we in a position like if they fail and if the board does decide to like sack the manager, will we be in a good position to continue whatever we have started and take it to fruition under someone who's more experienced? I feel yes. எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இட்ஸ் அ வெரி யங் ஸ்குவாட். அதை அசம்பிள் பண்ணியிருக்கதும் பாத்தீங்கன்னா நிறைய யங் பிளேயர்ஸ் அசம்பிள் பண்ணிருக்கோம். ஸோ the whole point is இந்த ஸ்குவாடை not just about like இதே பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்றதை தாண்டி இந்த ஸ்குவாடை விற்க முடியும்.
ஆர்டெட்டா உள்ள வரும்போது ஒரு பிளேயரை கூட விற்க முடியல. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த வாங்கின பிளேயர்ஸ் யாருமே விற்க முடியல. பட் இந்த ஸ்குவாடை விற்க முடியும். இஃப் சம்ஒன் கம்ஸ் இன் வி ஆர் ஏபிள் டு செல் அண்ட் ரீகூப் மணி அப்படின்ற இடத்துலயாவது இருப்போம் அப்படின்றதுனால ஐ திங்க் தட்ஸ் அ பாசிட்டிவ் வே அண்ட் இட்ஸ் நாட் டைட் டு 1% தாண்டி இருக்கு. அது ஜாஷோட வார்த்தையை நம்புறதுனாலும் இருக்கலாம், அறகுறையா நம்புறதாவும் எடுத்துக்கலாம். பட் ஐ ஃபீல் ஆஃப் லேட் அவங்க வந்து ஜாஷ் வந்து கொஞ்சம் ஹீஸ் மோர் இன்வால்வ் வித் வாட் ஆர்சனல் இஸ் டூயிங் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி பர்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து முன்னாடி எவ்வளோ குறை சொல்லியிருக்கோம் ஓனர்ஸை. லாஸ்ட் 2 seasons they have definitely done a lot more money financially. So I think there is a more என்ன சொல்றது, முன்னாடி இருந்ததோட இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, கான்ஃபிடன்ஸ் இருக்கு நம்மளுக்கு as fans. நம்மளாலயும் பாக்குறப்ப கான்ஃபிடன்ஸ். சோ விஷ்ணு, உங்களோட क्वेश्चन ஆன்சர் பண்ணனும்னா இதுதான். எங்களுக்கு வந்து ப்ராசஸ்க்கு ஒரு டைம் இருக்கான்னு தெரியல, பட் ப்ராசஸோட டெஃபினிஷன் அண்ட் மைல்ஸ்டோன்ஸ் அண்ட் கோல்ஸ் வச்சு தான் நம்மளோட ப்ராசஸை டிஃபைன் பண்ண முடியும். இந்த சீசன் நம்ம பொதுவா பேசுற மாதிரி டாப் 4 ஃபினிஷ் பண்ணிருந்தோம்னா ப்ராசஸ் ஆக்சிலரேட் ஆயிட்டு நம்ம வேற ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். But given what we have done and whatever like the kind of players that we bought and the squad that we'll be having, இந்த ஒரு ப்ராசஸ் ஒரு மேனேஜர் மேல டிபெண்டன்ட் ஆனையோ ஒரு டைட் டவுன் ஆனையோ ஒரு விஷயம் மாதிரி நம்ம செய்யல, which is really good because whatever it is we can continue and we would have built something to give to someone more experience who could possibly take us to the promised land. Next level. Next level. So that is the answer for that question, Vishnu. Everything is tied to milestones, and when we achieve the milestones we get to the next step, and we are in the right track, and that's what we all feel here, right? So அதுதான் இப்போ எங்களோட ஆன்சர் அந்த கொஸ்டின். ஓகே, மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் டாபிக். நம்ம வந்து நீங்க ரெண்டு பேர் கரெக்டா இருக்கீங்க. இப்போ ரோஹி வந்து ஜாயின் பண்ண நம்ம மீட்டிங்ல இருந்தோம். பட் ஸோ இட் கிவ்ஸ் மீ லைக் அ குட் திங் டு ஸ்டார்ட் வித் தி நெக்ஸ்ட் டாபிக், ரைட்? ஸோ நீங்க ரெண்டு பேர் தான் 4th ப்ரெடிக்ட் பண்ணீங்க, இல்ல அரவிந்த் செகண்ட் வேற ப்ரெடிக்ட் பண்ணா, நானும் 4th ப்ரெடிக்ட் பண்ணேன், ரைட்? ஸோ நம்ம இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து லாஸ்ட் சீசனுக்கு நம்ம ஏன் 4th ஃபினிஷ் பண்ணலன்னு நம்மளுக்கு தெரியும், ரைட்டா? ஸோ நம்ம வந்து லைக் ஜான்வரியில் ஒரு ஃபார்வர்ட் ஆட் பண்ணல, கேடி பார்ட்டி இன்ஜூர் ஆனாங்க, தின் ஸ்குவாட் எல்லாமே ஓகே, குவாலிட்டி இது எல்லாமே பேசணும். இப்போ நம்ம டாப் 4ல ஃபினிஷ் பண்ணுவோம்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு ஃபேக்டர்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஓகே இந்த கான்ஃபிடன்ஸ் நம்ம டெஃபினட்டா டாப் 4ல ஃபினிஷ் பண்ணுவோம்டான்னு சொல்றீங்க? இதுல எதெல்லாம் வந்து எக்ஸைட் ஆகிற மாதிரி விஷயமா இருக்கு, எதெல்லாம் வந்து ஓகே these are all things that would definitely like come back and bite us in the bum சொல்ற மாதிரியான விஷயங்கள், things we get excited about and things to worry. ஸோ அரவிந்த், நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்ககிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் கேட்கிறேன். நம்ம கோல் கீப்பர், மிட், டிஃபென்ஸ் எதுலனா நீ போகலாம், பட் ஆனா இதுக்கு ஒரு பிரசன்டேஷன் ஒன்று வச்சிருந்தேன், அதை எடுத்து ஷேர் பண்ணுவோம். நம்ம அதை ஷேர் பண்றதுக்கு முன்னாடி நீ அப்படியே சொல்ல. ஸ்கூல்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட பார்த்தாலே காண்டாவும். நம்மள ஏதாச்சும் வித்தியாசமா செய்யலாம். பண்ணுங்க. நீங்க தானே அந்த ஸ்கூல்ல வந்து ஸ்கேல் எடுத்து மார்ஜின் போடுறாளே, அது பென்சில் பென் எல்லாம் மாத்தி கலரா எழுதுறாளே, ப்ளூ கலர் ஹெட்டிங், கிரீன் கலர் பாடி. அப்பையில இருந்தே நான் அந்த பென்சில் ஸ்கேல் எல்லாத்தையும் 3D உடைச்சிருவேன். இது பிரசன்டேஷனை காய்க்க முடியாத ஒரு காரணத்தினால எஸ் நாட் ரெஸ்பாண்டிங், அதுவே என்ன பண்ண வேணாங்கிறது பேசிக்கலி. ஸோ நம்ம பேசாம விட்டுருவோம், அதை நான் பாக்குறேன் இதுல வருதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனா எஸ், நம்ம ஃபர்ஸ்ட் நான் இதுல சாப்பிடணும். விஜய், நான் உங்ககிட்ட இல்ல அரவிந்த் செகண்ட் முடிப்போன்னு சொன்னீங்க நீ, எனக்கு இப்ப சொல்லு, நீ வாட் கிவ்ஸ் யூ சோ மச் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், வாட் கிவ்ஸ் யூ லைக் ஓகே வாட் டு யூ திங்க் ஆர் தி திங்ஸ் டு வரி அபௌட்? நம்ம எனக்கு ஒவ்வொரு இதுல இருந்தா சொல்லு, கோல் கீப்பர் சொல்லு, செக்ஷன்ஸ்ல சொல்லு. சரி, வாட் கிவ்ஸ் மீ கான்ஃபிடன்ஸ் வந்து லாஸ்ட் இயர் நமக்கு இருந்த ஒரு பெரிய டெஃபிஷியன்சி, நான் முன்னாடில இருந்து வரேன், பெரிய டெஃபிஷியன்சி வாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கோல். ஒன் ஆஃப் த இந்த ப்ரோமோல ஆர்டெட்டா சொல்லுவேன், இப்போ ரீசெண்டாக வந்த ப்ரோமோல வி ஆர் வெரி இன்கன்சிஸ்டன்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப், ஐம் பேராஃப்ரேசிங், அந்த மாதிரி தான் ஏதோ வெரி இன்கன்சிஸ்டன்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கோல் அப்படின்னு. தட் வாஸ் ஆர் கில்லர் லாஸ்ட் இயர். நம்ம we can talk about a lot of அந்த வாட் இஃப்ஸ் வச்சு பேசலாம், எல்லா இந்த கேம் அந்த கேம் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அப்படின்னு. அதெல்லாம் இருந்துச்சுன்னா you would have hit 3rd place or 2nd place அப்படின்னு. அதெல்லாம் வச்சுதான் நான் சொல்றேன் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ஆஃப் கோல் we've become lot more clinical. பட் நீங்க கோல் கீப்பர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி, உனக்கா போற பின்னாடில இருந்து வரேன். சரி, ஓகே, நம்ம இங்க இந்த அட்டாக்கர்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். the biggest இது வந்து obviously Jesus ஓட incoming. Second வந்து I think the kind of player that Eddie Nketiah has shown flashes of in the pre-season and at end of last season. I think it is a huge step up. இந்த மாதிரி ஒரு பிளேயரை இப்ப நம்ம வேலை காசு கொடுத்து வாங்கணும்னா it is nothing short of 45 million at the English tax. பட் இப்போ கானா போயிட்டோம், ஸோ அந்த இங்கிலீஷ் டாக்ஸ் அவ்வளோ இருக்காது. ஸோ we've gotten that kind of a player in Eddie. Martinelli and Saka, they're
getting older, getting a lot more matured. We saw flashes from Martinelli last year. We saw a player of the year kind of a season from Saka. Sky's the limit for these two guys. So இதை வச்சு my point is நம்ம போன சீசனோட அவுட்புட் from the front line is going to be outkicked probably in the first half of the season. So goals ஜாஸ்தியா வரும்ங்கற ஒரு முக்கியமான ஃபேக்டரை நீங்க பிரசன்ட் பண்றீங்க. Goals wins you games-ங்கற மாதிரி கோல்ஸ் வரதுக்கு நம்ம அவுட்லெட் ஜாஸ்தியா இருக்குன்னு. இன்னொரு இதுவும் நம்ம போன சீசன் எத்தனை கேம் நம்ம 1 கோல் மார்ஜின்ல வின் பண்ணோம். லிட்டரலி ஹோல்டினி உள்ள வர வச்சு அவனோட மேஜிக்கை வச்சுதான் நம்ம ஜெயிச்சோம் 2-3 கேம். அந்த இதுல வந்து அந்த இது இப்ப இருக்காது. வில் பி a lot more clinical அப்படின்றதெல்லாம் நம்புறேன். ஓகே, ரோகி 5th ஃபினிஷ் பண்ணுவோம்னு சொன்னேன். அரவிந்த் இவ்வளவு சொல்லிருக்காங்க, கோல் தான் வரப்போகுது, எல்லாமே வரப்போகுது, இல்ல அட்டாக்லாம் ஆட் பண்ணிருக்கோம்னு சொல்றேன். நீ ஏன் why do you not have the confidence with respect to the attack? நம்ம அட்டாக்ல இருந்து yeah see I have the confidence in our boy. ஒண்ணே என்னன்னா, taking into account the World Cup, அந்த front 3 மூணு பேருமே they are going to represent their country, right? அவங்க போயிட்டு வந்து அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது ட்ரெடிஷனலி நம்ம ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா, இது நவம்பர் டிசம்பர் டைமுக்கு அப்புறம் வந்து there has always been kind of disturbance. So எனக்கு ஒரு மாதிரி எனக்கு அந்த what do you call அந்த anxiety தான் இருக்கு. So if something screws up, it won't have the same kind of fluid movement after the World Cup. எனக்கு World Cup is taking a big factor in terms of like why I said that we'll finish 5th. மத்தல இருக்காங்க, ஆனா they have the squad depth. நம்மளுக்கு வந்து இந்த front first 3 எடுத்துட்டோம்னா இப்போ next 3 okay sir probably he won't go. Ghana இவன் போவான். Ivory Coast, I don't think they're there in the World Cup. So and Pepe, we don't even know whether he will stay with us. Ama. So அப்படி இப்ப கம்பேர் பண்ணும்போது இந்த செகண்ட் ஸ்ட்ரிங்ல இருக்கிற 3 பிளேயர்ஸும் வந்து are they enough for us to sustain? எனக்கு அதுதான் ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்கு. So my prediction, I mean my complete prediction was around what's going to happen once our team goes to World Cup and then அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிகாஸ் Ghana is going, Brazil is going, so that takes out 5 of our good players, and England anyway they're going, so couple of more players. So அப்படி இருக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 9 to 10 players நம்ம டீம் இருக்க மாட்டாங்க. So that is my only point for skepticism எனக்கு. But comparing other seasons and everything, see last we were so bullish about Oba signing a contract and we were like so like high, ana it didn't work out. So in the season let us be more realistic in terms of what's going to happen. See adavurko I'm pretty sure our boys are going to do a wonderful job, ana we don't know what's going to happen. Some things are in our hands. So the World Cup உனக்கு வந்து more than the talent or the squad depth in attack, like on the World Cup ஓட impact அந்த 5 பேர் போறது தான் வந்து like it has the highest probability of derailing the season and hence we might not finish. அதுதான் yes, not just our problem, it's every top team's problem. It probably would affect us more ங்கிறது சொல்றாங்க. More than exactly I'm more worried about the reliability and dependence on like these high points of success / failure ஒரு factor இருக்குறது. அது probably சொல்லலாம். So Tyrion impact on the world is a definite status. ஆமா, அவங்க எல்லாம் definite status. அதனால தான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு. இப்ப பிரேசில் எடுத்தோம்னா கண்டிப்பா வந்து I'm pretty sure Jesus will start. Do you think like they'll pick Richarlison more than Jesus? கண்டிப்பா ரிச்சார்ட்சன் இல்ல சேர்த்து போட மாட்டாங்க. ஃபெர்மினோ ஆமா அவனும் இருப்பான். ஆனா வந்து சப்ல தான் இருப்பான். அவன் வந்து full I don't think he'll play the entire 90 minutes. இன்ட்ரெஸ்டிங். சோ Tyrion Lannister இம்பாக்ட் ஆஃப் தி வேர்ல்ட் கப் இதான் ஃபீல் பண்றோம். மெயினா அட்டாக்ல இருக்கும், எல்லா இடத்துலயும் அந்த இம்பாக்ட் இருக்கும். பட் நம்மளுக்கு அட்டாக்ல வந்து நம்ம பாக்குறப்ப இவ்வளவு பேர் போறதுனால அது ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் லைன் அட்டாக் 3 பேருமே போயிடுவாங்க. சோ அதனால வந்து அட்டாக் வைஸ் ஒரு டெஃபினெட்லி நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருங்கிற மாதிரி தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். சோ எஸ், இதுதான் அட்டாக்கிங்ல ஒரு இது. அட்டாக்கிங் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா ஒரு क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. மைரே போச்சு அண்ட் ஜீசுஸ் மாத்தி ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. ஓகே, நான் விஜய் உங்ககிட்ட சொல்றேன். Can Nketiah carry us if Jesus gets injured? And can Jesus carry us if Nketiah gets injured? Second question, yes. Jesus carry Nketiah gets injured வந்து probably yes. Nketiah carrying if Jesus gets injured ன்றது again அது வந்து என்ன சொல்றது,
இந்த கொஸ்டின் வந்து அப்படி ஒரு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டா பார்த்தா பண்ண முடியாது. ஆனா பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த டீம் கிடையாது. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் போன சீசன் வந்து யார் நம்மள கேரி பண்ணான்னு நினைக்கிறோம்? யாருமே நம்ம கோல் ஸ்கோரர் சாக்கா டிட் a lot பட் ஹோல்டிடியா பட் யாருமே வந்து அவன் அழிவுக்கு நீதான்டா காரணமா இருக்க போற நீ சொல்லுறேன். அவங்க அம்மா கூட அவனை இவ்வளவு ஹைப் பண்ண மாட்டாங்க, நீ அவ்வளவு ஹைப் பண்ற. இல்ல லாஸ்ட் சீசன் அதான் சொல்றேனே, யாருமே நமக்கு ஒரு 20 கோல் ஸ்ட்ரைக்கரோ 20 கோல் கான்ட்ரிபியூட்டர் அந்த மாதிரி யாருமே கிடையாது. ஐ மீன் அசிஸ்ட் எல்லாம் சேர்த்தா வந்து 20 கோல்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் சாக்கா அண்ட் இஎஸ்ஆர் வந்து கிட்டத்தட்ட கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்றதுலாம் இருக்கே தவிர யாருமே ஒரு 20 கோல் அப்படியே வந்து தனியா கான்ட்ரிபியூட் பண்ணி நம்மள ஒரு வேன் பசி சீசன்லாம் யாருமே பண்ணல. கடைசியா நம்ம அந்த மாதிரி பண்றது ரொம்ப வருஷம் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு சீசன் வந்து பண்ணியும் அந்த மாதிரி அலெக்சிஸ் 20 எல்லாம் போலடா. 20 எல்லாம் யாருமே போல. 22ல அலெக்சிஸ் சீசன் கான்ட்ரிபியூஷன் கோல் கான்ட்ரிபியூஷன் நினைக்கிறேன். எஸ் ஆர் சீசனுக்கு இருக்குடா ஆர் ஃபார் ஆல் காம்படிஷன்ஸ் நம்பர் ஆஃப் கோல்ஸ் இல்ல கான்ட்ரிபியூஷன். ஆபா 22 கோல் கோல்டன் பூட். ஆமா அது கரெக்ட். அதுக்கப்புறம் யாருமே பண்ணல. அலெக்சிஸ் அதுக்கு முன்னாடி 20 கோல் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த 22 கோல் சீசன்ல மத்தவங்க யாருமே அவ்வளவா கான்ட்ரிபியூட் 22 கோல் சீசன் அவன் அடிச்சான். ஆனா 22 கோல்ல நம்ம என்ன பண்ணோம்ன்றதும் இருக்குல்ல, அது ஒண்ணுமே பண்ணல நம்ம அந்த டீமா. எக்ஸாக்ட்லி. சோ 2017ல அலெக்சிஸ் hit 20 goals in Premier League. எஸ். அதான் 5 வருஷம் ஆச்சு தம்பி. சோ அதுதான் அந்த மாதிரி இருக்கும்போது சோ அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து will என்கேடியா கேரி ஆர்சனல்? probably not. ஆனா வந்து will he make enough contribution that Arsenal could stay afloat? Yes. ஓகே இட்ஸ் அவுட். அவனோட அவுட்புட் கோல்ல தெரியலனால அவன் மத்தபடி அவன் கான்ட்ரிபியூட் பண்றான். அந்த கதையில இல்ல அந்த கர்மாந்திரத்துக்கு தான் போக வேண்டாம்னு சொல்லதான் வந்தான். அந்த கதையில இல்ல, அவன் பண்றது போதுமான அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே அது போதும், இந்த அளவுக்கு அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு பண்றா அப்படின்ற மாதிரி ஒரு லேக்கசெட் அளவுக்கு இல்லாம சரி ஏதோ பண்றான்பா, ஏதோ ஒரு 2 கோல் அடிக்கிறான் 3 கோல் அடிக்கிறான், ஏதோ ஒரு அசிஸ்ட் கொடுக்குறான், இல்ல எங்கேயோ ஒரு கீழே விழுந்து ஒரு கார்டு வாங்கி கொடுக்குறான், ஒரு பெனல்டி வாங்கி கொடுக்குறான், அந்த அளவுக்கு இருக்கும். இல்ல அந்த adding to that எடியோட கான்ட்ரிபியூஷன் மோஸ்டா கப்ஸ்ல தான் இருக்கும், மோர் தென் லீக். சோ கண்டிப்பா வந்து கப்ஸ்ல அவங்க கான்ட்ரிபியூஷன் யூரோப்பால வந்து எடி அண்ட் வியராவோட கான்ட்ரிபியூஷன் will be understated. I think it will be good, but வியராவோட கான்ட்ரிபியூஷன் come to that. Yeah. சோ இதுல எடியோட லாஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம சிட்டியும் லாஸ்டா ஐ டோன்ட் ரிமெம்பர் அகுவேர் இந்த சீசன்ல 20 கோல் சீசன் அடிச்சானு, பட் லாஸ்ட் ஒரு 2-3 சீசன்ல பெப் அடியில 2 வாட்டி அடிச்சான்னு நினைக்கிறேன் கோல் கோல்டன் பூட். அந்த நியூ கேசலோட ஒரு கேம்ல 5 கோல் அது அடிப்பானே அவன் இருக்கேன். பட் இது வந்து we are modeling a very style that is very similar to City. So நம்மளோட ஃப்ரண்ட்ல எல்லாம் வந்து எல்லாரும் I doubt we'll find a 20 goal striker ever இந்த Arteta இருக்கிற வரைக்கும். It will probably be more of 4-5 players having 15 goal seasons. ஏதோ 75 கோல் தான் எப்படி போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டோம்ல 2-3 எபிசோடுக்கு முன்னாடி, அத நாங்க ரீஇட்டரேட் பண்றோம், அத தான் நீங்க பாருங்க. சோ எஸ் அட்டாக்ல இதெல்லாம் தான் நமக்கு வந்து மெயினா क्वेश्चंस இது வந்தது. ஓகே சோ நெக்ஸ்ட் மிட். நான் திருப்பி அரவிந்த் உங்ககிட்ட இருந்தே வரேனே, நீதான் சொன்ன என்கிட்ட வந்து மிட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்ன நீ என்கிட்ட. இது ஒழுங்காக வர மாட்டேங்குது. ஓ காட், ரொம்ப அவமானமா இருக்கே. உங்களுக்கு பண்ண தெரியுமா தெரியாதா? தெரியல. எஸ் இப்படியே வச்சுப்போம், நம்ம கேன்வாக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுப்போம். ஆனா இவங்க மிட் இல்லையோ மிட்ட பத்தி பேசுறோமோ. ஓகே எதுவுமே நல்லா நடக்கல, எதுவுமே நல்லா தான் நடக்காது, என்ன பண்றது? ஓகே வந்துருச்சு. ஓகே சரி, இப்போ இதுல வந்து நம்ம லாஸ்ட் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், மிட்ஃபீல்ட்ல தான் எனக்கு இருக்கிறதே பெரிய பிரச்சனை. ஐ திங்க் ஜோகி will also agree with me on that. Midfield is the biggest point of contention. And இதுல தான் நம்ம எப்படி வந்து டிஃபைன் பண்ண இதான் டிஃபைன் பண்ண போகுது நம்ம சீசன். மிட்ஃபீல்ட் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம்ங்கறத டிஃபைன் பண்ண போகுது. இப்ப சொல்லு உனக்கு ஏன் எப்படி போன சீசனுக்கு இந்த சீசனுக்கு நம்ம ஆட் பண்றது வேற ஒருத்தன் தான். Okay, என்ன கிளியர் அவுட் பண்ண பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. They were not contributing. They don't add any value. They didn't add any value. They're not going to add any value. Okay. வேற ஒண்டி ஒரு பிளேயரை ஆட் பண்ணி வச்சிட்டு நீ எப்படி வந்து லைக் இதுல வந்து நீ செகண்ட் போன 5th ல செகண்ட் ஃபினிஷ் பண்ணுவாங்கறீங்க. சோ நீங்க இன்டிவிஜுவல் இப்ப நம்ம சொல்றது இல்லையா, ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் is as good as a new signing அப்படினு. அந்த மாதிரி நீங்களா அந்த மாதிரி you have to also factor in some of the improvements player based. இப்போ சாம்பி for example
ப்ரீ சீசன்ல ஹி ஷோட் a lot of good potential playing number 8. அவனை வந்து அவே குணஸ்ல வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி நான் பேசுனதுக்கு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, யாயா சொனோகோன்னு ஒருத்தர்னா ப்ரீ சீசன்ல 4 கோல் போட்டான் அப்படின்னாரு. கரெக்ட் தான். ஏசுஸ் கூட தான் ப்ரீ சீசன்ல 7 கோல் போட்டான். நம்ம நம்பலையா ஏசுஸ? அதுல ஒரு கோல் நம்ம யாயா சொனோகோ போட்ட ஒரு கோல்ல பால் அவன் மேல பட்டு கோலுக்குள்ள போச்சு. அதுல அவன் கான்ட்ரிபியூஷனே இருக்காது. ஆமா. ஆனா அவளை வச்சு ஒரு FA கப் ஜெயிச்சது எப்படின்றதுதான் எனக்கு இன்னும் தெரியல. பிளஸ் அந்த குறிப்பிடத்தக்கது வந்து அந்த யாயா சொனோகோ ப்ரீ சீசன்ல 4 கோல் போட்டப்ப நம்ம ப்ரீ சீசன் ட்ரிபிள் அடிச்சோம். அப்படி இருக்கு சொல்றது. முன்னாடி பேசாதீங்க உன்னை மியூட் பண்ணிட்டு வேண்டாம் அதுக்கப்புறம் பேசாம இரு. சோ இதுல இப்போ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தா சாம்பி இஸ் ஒன் ஹியூஜ் பிளஸ் பாயிண்ட் எனக்கு. தி ஒன்லி காஸ் ஆஃப் வரி நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் மோர் ஆஃப் எப்படி அடாப்ட் பண்ணுவோம் தெரியல அப்படின்றது. போன சீசன் தாமஸ் பார்ட்டி சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியரா இருந்தோம். இந்த சீசன் ஒண்ணு அவனுக்கு இன்ஜுரியா இருக்கு, இல்ல ஒரு ரூமர்டு கேஸ்ல வேற இருக்கான் அவன். அத பத்தி பேச வேணாம். So one way or another, if there are any external factors that happen that take Partey out of this Arsenal 11, I don't know how we'll adapt. So எனக்கு வந்து gives me a pause for concern there. And நம்ம வந்து சம்மர் இந்த வின்டர் விண்டோல என்ன பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படின்னு கேட்டா, that is probably going to be an area where we might address depending on how the season goes. ஸோ இந்த பார்ட்டி ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர்ங்கிறத நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் அபு அலெக்ஸ் மேத்யூ தான் கொஸ்டின் கேட்டு நீங்க எப்படி தெரியலன்னு சொல்றேன். நம்ம வேணா ஒரு இப்போ பாசிபிள் ஆப்ஷன்ஸ் யார் இருப்பாங்கன்னு பார்க்கலாம். ஹவு ஸ்டேபிள் அண்ட் ஸ்ட்ராங் இஸ் மிட்ஃபீல்ட், எஸ்பெஷலி சிஎம் அண்ட் டிஎம். கேன் இட் சஸ்டெயின் a run of games with in the absence of Partey? So the one interesting thing வந்து the addition of Zinchenko வந்து pre-seasonல the last game against Sevilla-லயே I saw a lot of Zinchenko in the midfield. So places where Partey usually is a single man, Zinchenko was providing a left back midfield sort of a hybrid மாதிரி இருந்தாங்க. அவனால பார்ட்டிக்கு வந்து ஒரு half the season இல்ல 19 games விளையாட முடியும் பிரீமியர் லீக்ல அப்படின்னா முடியாது. பட் can he give cover ஒரு ஸ்டார்ட் ஆஃப் ஒரு மாடிஃபைட் 4-3-3ல ஒரு 2-man pivot வந்து முன்னாடியும் பின்னாடியும் போற மாதிரி வைக்க முடியுமா? Yeah, that is possible. And we have a world class left back in Kieran Tierney to play left back if that were to happen. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து உங்க மேட்ச் ரோகி விஜய் உங்க ரெண்டு பேட்டி ஏறேன். இப்போ சொல்லிட்டா வந்து லைக் ஜின்செங்கோ ஒரு ஆப்ஷன் ஆக்குறேன். எனக்கு ஜின்செங்கோ ஒன்லி plus Zinchenko plays midfield for Ukraine. He does. No denying that. Okay, no denying. Okay, but ஆனா நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ் சாய்ஸ் உள்ள இறங்க போது தலைவர் தான் இறங்குவார். எல்னி தான் இறங்குவார் ஃபர்ஸ்ட். கரெக்ட்டா? அண்ட் எல்னி இறங்கினானா என்ன பிரச்சனை வரும்னு தெரியும். நான் போன சீசனும் பார்த்துட்டோம். எஸ், எல்னி இஸ் குட், ஹி டஸ் ஆல் தி பேசிக்ஸ் வெல். அவனுக்கு என்னெல்லாம் பண்ணுவான். பட் ஆனா பார்ட்டி ப்ரொவைட் பண்ற டைனமிசம் அவனால ப்ரொவைட் பண்ண முடியாது. இதுல முடியாது. எல்னி ஷாக்காவும் சேர்ந்தாங்கன்னா பால் வந்து நம்ம எதிர்பார்க்கறது கண்டிப்பா நடக்கும். ஸோ அதுல வந்து லைக் டிராப் வந்து அங்கதான் வந்து பயங்கரமா அடிக்குது. இப்ப எல்னி வச்சுக்கிட்டோம்னா நம்ம இதை காம்பன்சேட் பண்ண முடியுமா? எல்னி வச்சுக்கிட்டு நம்ம அதே டைனமிசம்ல லைக் இன் காம்பன்சேட் ஃபார் இட் இன் சச் a way that we are not like completely lost. அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி நம்ம இப்ப எல்னி இருக்கான், ஓகேவா? எல்னி வந்துட்டான். And we are saying that if Elneny alone is there, if he's going to play a lone pivot, and if Vieira and Odegaard are going to interchange, அப்படி பண்ணோம்னா there would be some kind of an attacking flair. And if Elneny is able to protect the back four, yes, we do have a chance. புரியுதா? லைக் பேசிக்கா நான் நெகட்டிவ் சொன்னேன், நான் இப்ப பாசிட்டிவா சொன்னேன். பேசிக்கா if he can step up and he is able to fill in some time, okay, some good time for Partey, I would definitely see on the Vieira and the Odegaard on the left and right and the இது interchange பண்ணாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும், even if Elneny is playing. So நம்ம அது அந்த ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் எடுத்துக்கலாம். இப்போ coming back to the reality, ஆனா we don't know how far Vieira is going to adapt to the Premier. I'm seeing more of his presence in the other cups only. சோ மைரே போச்சு நீங்க கேட்டிருந்த ஒரு क्वेश्चन தான் தாட்ஸ் அபௌட் வியரா. we haven't seen him play. நாங்க வந்து இத வந்து ஆல்ரெடி ஒரு எபிசோட்ல வந்து அட்ரஸ் பண்ணிருந்தோம். பேசிக்கலா வியரா என்னன்னா லைக் he will definitely need a little bit of settling time. அவனோட physical இது எல்லாமே attributes எல்லாமே இம்ப்ரூவ் பண்றதுக்கு டைம் வேணும். but once he settles in, which will be probably through the cup games, யூரோப்பாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் he will be a good player. ஒரு நல்ல பேக்கப்போ இல்ல ஒரு ஸ்டார்டரா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு towards end of the seasonங்கறத நாங்க சொல்லிருந்தோம். அதான் எங்களோட இதுல ESR ஓட வாழ்க்கை என்ன ஆகும் கேட்டிருந்தாரு. ESR will get his chances, we'll talk about it when we get there.
இல்ல அது ஆமா. ஓகே, அது வேணா அட்ரஸ் பண்ணலாம்னா அட்ரஸ் பண்ணலாம். இப்போ சொல்லு இஎஸ்ஆர் வாழ்க்கை என்ன போகுது இப்போ? இஎஸ்ஆரோட வாழ்க்கைன்றதை தாண்டி மிட்ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் எனக்கான இது என்னன்னா, இப்ப நீ எனக்கு இது சொல்ல, எனக்கு இப்ப நான் எல்னி தான் ஆடுறான்னு வச்சுக்கோங்க. இப்ப எல்னி ஆடுறான், நம்மளுக்கு வந்து 6 ஆடுறா வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இருக்கிற மிச்ச அந்த 8ஓட ஆப்ஷன்ஸ் ஜாக்கா, சம்பி, வியரா, ஜின்சென்கோ. ஓகே, இதுல இந்த 4 பேர்ல எல்னனியோட ஆடுறப்ப இந்த எஃபெக்டிவ்னஸ் நம்ம எப்படி கொண்டு வருது? லைக் அந்த பார்ட்டியோட எஃபெக்டிவ்னஸ் வராது. ஓகே, பட் ஆனா அந்த காம்பினேஷன் பிளே வந்து டோட்டலி அஃபெக்ட் ஆகாம கொலாப்ஸ் ஆகாம நம்ம வந்து கம்ப்ளீட்டா மந்தமா இருக்காம இருக்கிறதுக்கு எதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். இல்ல அதுதான் ஆக்சுவலா வந்து எனக்கான இதுல பாசிட்டிவ்ஸ் எனக்கு தெரியறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அப்புறம் நெகட்டிவ் சொல்றேன். எனக்கு பாசிட்டிவ் என்னன்னா, நம்மளோட மிட்ஃபீல்டர்ஸ் எல்லாருமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேயர்ஸ். இப்போ ஒரு ஷாக்கா இருந்தா ஹீஸ் அ மோர் பாசர் தேன் அ பால் கேரியர். சாம்பியும் அந்த மாதிரி தான், மோர் பாசர் தேன் அ பால் கேரியர். ஆனா அதே வந்து இப்போ வந்து ஒரு ஓடேகார்டோ இல்ல வந்து ஒரு இஎஸ்ஆரோ, தே ஆர் பால் கேரியர்ஸ். அவங்க வந்து பாலோட ஓடுவாங்க, பாலோட ஓடியாட் ரெண்டுமே பண்ணுவான், பாஸும் பண்ணுவான், இதுவும் பண்ணுவான். இஎஸ்ஆர் பாலோட ஓடுற டைப். சோ ஹீஸ் அ பால் கேரியர். சோ நம்மளோட மிட்ஃபீல்ட்ல நமக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்றதுதான். ஒருத்தன் பாஸ் பண்ணுவான், ஒருத்தன் பால் எடுத்துட்டு விடுவான். சோ டிபெண்டிங் ஆன் யாரு வந்து நம்மளோட கேம் பிளே எப்படி போகுது. இப்போ வந்து நமக்கு முன்னாடி ஒரு 10 பேர் படுத்துட்டாங்கன்னா, அப்போ அந்த இடத்துல பால் எடுத்துட்டு ஓடுனா ஏதாவது ஒன்று பண்ண முடியும். சோ அப்போ ஒரு எல்னி இருக்கான்னா ஒரு இஎஸ்ஆர் போடும்போது பால் எடுத்துட்டு ஓடு அப்படின்னா, ஏதாவது ஓடும் போது யாராவது கால் விடுவா, நம்ம வந்து எதுனா பண்ண முடியும் அப்படின்லாம். பட் அப்படி இல்லாம தே ஆர் கமிங் அட் ஒரு லிவர்பூல் மாதிரி ஒரு கேம் ஆடுறோம் அப்படின்னும் போது, பார்ட்டே இல்லன்னும் போது, அப்போ வந்து அந்த இடத்துல வி நீட் ஷாக்கா ஆர் சம்ஒன் ஹூ வில் டூ த பாசிங். எல்னி பக்கத்துல இருந்து ஒருத்தன் பாஸ் பண்ணணும். ஒரு ஷாக்கா பாஸ் பண்றோம். சோ ஒரு கன்சர்வேட்டிவ் அப்ரோச் வெர்சஸ் அக்ரெசிவ் அப்ரோச் கேட்ட மாதிரி நம்ம வந்து லைக் அந்த காம்பினேஷன்ஸ் மாத்தி தான் இத காம்பன்சேட் பண்ண முடியும், வேற வழியே கிடையாது. இது வந்து ஒரு பாசிட்டிவ்னா. நெகட்டிவ் எனக்கு என்னன்னா, ஆர்டெட்டா இத பண்ணுவான்ற நம்பிக்கை இருக்கா? அதுதான் அடுத்து கேட்கலாம். அதுதான் என்னோட அடுத்த क्वेश्चन. இல்ல கண்டிப்பா எனக்கு ஒரு அதுல வந்து பெரிய ஒரு ஓட்டம் இருக்கு அதுல. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு ஆர்டெட்டா வந்து இப்ப எல்னி கூட ஆட போறான் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு அவன் லொக்கோங்கா தான் ஆடுவான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஹி ட்ரஸ்ட் லொக்கோங்கா மோர். ஐ திங்க் லொக்கோங்கா வில் பி கெட்டிங் கேம் டைம் திஸ் டைம். அதனால வந்து நம்ம இவ்வளவு ப்ரெடிக்ட் பண்றோம், லைக் வியரா வரான், அவன் இதுவான், டபுள் பிவட் பண்ணுவான், அது பண்ணுவான். பட் எனக்கு ஹைலி டவுட்ஃபுல். சோ நம்ம திருப்பி கொஞ்சம் வந்து அந்த அதுல we'll do what we do and let things happen அந்த மாதிரி சொல்றீங்க. அண்ட் அத தவிர நம்ம போன சீசனே வந்து ஒரு இந்த பொசிஷன்ல இவன் ஆடினா அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஆர்டெட்டா சிஸ்டம் இஸ் லைக் சிட்டி சிஸ்டம். வேற வந்து இவன் மிட்ஃபீல்ட்ல இங்கதான் இருப்பான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவன் திடீர்னு பார்த்தா முன்னாடி எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருப்பான். டேய் நீ எங்கடா இங்க வந்த, நீ எங்க இங்க வந்த. ஷாக்கா ஹாஸ்பிடல்ல ஆடுறதே அதான் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. சோ இட்ஸ் மோர் ஆஃப் அந்த ஸ்பேஸ், அந்த ஏதோ 5 பாயிண்ட்ஸ் அப்படின்லாம் சொல்றாங்களா, அதை வச்சுதான் இந்த கேம் பிளே இருக்கிறதுனால இட் இஸ் கோயிங் டு பி டிஃபரெண்ட். இட் இஸ் கோயிங் டு பி. நான் ஃபுல்லா ட்ரஸ்ட் பண்றேனா? கண்டிப்பா இல்ல. ஆனா ஃபுல்லா எனக்கு வந்து இது மொத்தமா ஃபெயிலியர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபுல்லா வட லண்டனே கூப்பிட்டா கூட அரவிந்த தவிர்த்து யாரும் ஃபுல்லா ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. அத பை டிஃபால்ட்டா நம்ம விட்டுறலாம். அவன் ஓட்டம் தான் ஃபுல்லா ட்ரஸ்ட் பண்றான். இல்ல அதே மாதிரி இது மொத்தமா ஒழிஞ்சிருச்சா, இன்னொரு பிளேயர் சைன் பண்ணலனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியும் இல்ல. அப்படிலாம் கண்டிப்பா இல்ல. ஆனா ரெண்டே நான் இது வரைக்கும் பார்த்ததுல ரெண்டு பேர் தான் வந்து அது மாதிரி பிளைண்டா இருப்பாங்க. ஒண்ணு அரவிந்த், ஒண்ணு டை. இவங்க 2 பேரும் தவிர பேரு ஆர்சனல் ஃபேன் பேஸ்ல எங்களால வட லண்டன் இல்ல, எந்த லண்டன் எடுத்தாலும் சரி, எந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, இவங்க 2 பேர். ஆனா இன்னொருத்தப்ப வந்துட்டு இருக்கான். சூரஜ்னு ஒருத்த அடுத்து ஒரு குட்டி ஒண்ணு வந்துட்டு இருக்கு. நாங்க கூடிய சீக்கிரம் கூட்டு வரோம். அரவிந்த் எல்லாம் ஒண்ணுமே இல்லங்கிற இதுல இத டை அரவிந்த் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சு சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கிறவடா அப்படின்ற மாதிரி மேன் ஆஃப் தி மேட்ச், மேன் ஆஃப் தி சீரிஸ், கேப்டன், வைஸ் கேப்டன் எல்லாரும் ஆர்சனல் தான் அப்படின்றோம். நம்ம சாம்பியன்ஸ் லீக் ஆடலையா? 9 கிரகங்களும் உச்சத்தில் இருக்கும் ஒருவன் சாம்பியன்ஸ் லீக் ஆடாமலும் ஜெயிப்பான். வெரி ஹைலி பாசிபிள். சோ எஸ், நம்ம இது எல்லாமே சொல்றோம். மிட்ஃபீல்ட் எனக்கு ஒரே ஒரு லாஸ்ட் क्वेश्चन விஸ்வேஷ் ராஜ் கேட்டிருக்காரு. இப்ப விஜய் நீ சொன்ன நம்ம கிட்ட இருக்கிற ஆல்ரெடி மிட்ஃபீல்டர்ஸ்லாம் எல்லாரும் வந்து டிஃபரண்ட் ஃப்ரம் ஒன் அதர். சோ they are dynamic and they provide something that is like not the same. ஓகே, ஒரு காம்பினேஷன்ஸ் ஆடுறதுக்கோ இல்ல வந்து லைக் காம்பன்சேட் பண்றதுக்கோ பாசிபிலிட்டி இருக்கும். விஸ்வேஷ் ராஜ் கேட்டிருக்காரு, this is something that even like நம்ம பேசுறது ஒரு விஷயம் தான். இப்போ ஆர்சனல் ஃபேன் பேஸா இருக்கட்டும், லைக் மேனேஜரோ எதுவோ இருக்கட்டும், we are still going to add players அப்படிங்கிறாங்க. Why are we so desperate to sign Tielemans while we have Fabio? Is our squad depth not enough to cover for injuries and real performance? I think இல்ல we have already answered that question. Like இப்போ இருக்க நம்ம வந்து we don't
இல்ல அதாவது கம்ப்ளீட் ட்ரஸ்ட் டிஎல்எம்என்ஸ் மாதிரி ஒரு ஆள் இதுக்கு வேணும்னு எதிர்பார்க்கறது அந்த கம்ப்ளீட் ட்ரஸ்ட். ஓகே சாரி கோ ஆன் சொல்லு சாரி இல்ல ஓகே சாரி இல்ல போங்க விஜய் என்ன ரோஹித். சொல்றது, அந்த டீலமென்ஸ் நம்ம ஏன் வந்து போறோம்னா, இப்போ நம்ம பேசுறோம் அந்த பால் கேரிங் மிட்ஃபீல்டர் அந்த மாதிரி நம்ம பேசுறோம்ல, அந்த அதுல வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து டீலமென்ஸ். ஓகேவா, ஹி இஸ் நாட் அ டீப் லைங் பிளே மேக்கர். அப்படிலாம் அவன் ஆட போறது இல்ல. அவன் டீலமென்ஸ் வந்தானா இட் வில் கிவ் அஸ் மோர் ஃபிளெக்சிபிலிட்டி. மெயின் திங் ஃபிளெக்சிபிலிட்டி. இப்போ நம்ம சைன் பண்ணிருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா தேர் வெரி ஃபிளெக்சிபிள். தே கேன் பிளே மோர் தென் ஒன் பொசிஷன். இப்போ இன்க்ளூடிங் ஹேசஸ் எடுத்தாலும் he has played more than one position. Zinchenko has played more than one position. Vada has played more than one position. அதே மாதிரி தான் நம்ம டீலமென்ஸ் பாக்குறோம். டீலமென்ஸ் கேன் பிளே போத் இன் நம்பர் 8 as well as in number 10 ரோல். சோ அப்படி இருக்கும்போது that is what we are looking. He is not a one-on-one replacement for Partey. ஆனா he can fill in multiple positions. That's why we are rooting for him. பர்சனலா எனக்கு டீலமென்ஸ் வேணாம். ஆனா வந்தா நான் சப்போர்ட் பண்ணுவேன். அது கண்டிப்பா ஆர்சனல் பிளேயர்ன்றதுனால சப்போர்ட் பண்ணுவேன். இல்ல பர்சனலா எனக்கு டீலமென்ஸ் வேணாம். ஏன்னா வந்து நாட் ஜஸ்ட் அபவுட் தி பிளேயர் அப்படின்றத தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது லெஸ்டர்ல ஐ வாஸ் நாட் இம்ப்ரெஸ்ட் பை வாட் டீலமென்ஸ் டிட். சிம் கேம்ஸ் நல்லா விளையாண்டான்றதை தாண்டி அவன் வந்து இப்போ ஒரு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பார்ட்டேவோட ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாரும் பேசும்போது ரெண்டு பிரச்சனை தான். பார்ட்டேவோட ரீப்ளேஸ்மெண்ட் அந்த அளவு குவாலிட்டி இருக்க பிளேயர் பெஞ்ச்ல உட்கார்றதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. பார்ட்டேவோட சேம் குவாலிட்டியில ஒரு பிளேயர் வேணும்னா அவனால பெஞ்ச்ல உட்கார முடியாது. அவனோட குவாலிட்டி கம்மியா இருக்குன்னா எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற பிளேயர்ஸோட குவாலிட்டி கம்மியா இருக்குன்னா அவனை எது கொண்டு வரணும்? நம்ம கிட்ட இருக்கிற பிளேயர்ஸோட கொஞ்சம் குவாலிட்டி அதிகமா இருக்கணும். ஆனா பார்ட்டேக்கு டெபியூட்டைஸ் பண்ணணும், புஷ் பண்ணணும்ன்ற அளவுக்கு ஒரு பிளேயர் வேணும். அந்த பிளேயர் டீலமென்ஸ் ஆனா எனக்கு இல்ல அப்படின்னு தான் தோணுது. It's more about the profile than like the exact single right player. Exactly, that's what ஆமா நான் சொன்ன மாதிரி it is more about the versatility more than one replacement to Partey. That's what. Okay. Arvind, anything to add on to that? இல்லனா நம்ம அப்படியே டிஃபென்ஸ்க்கு போலாம். டிஃபென்ஸ் ஓகே. சோ மிட்ஃபீல்ட் முடிச்சிட்டோம், அட்டாக் முடிச்சிட்டோம், டிஃபென்ஸ் இதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கறதுல செக்யூரான பொசிஷனா நான் டிஃபென்ஸ் தான் சொல்லுவேன். இது வந்து நான் எதிர்பார்க்க பார்த்துட்டோம். நீங்க அதெல்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா? உங்க மனதைரியத்தை நான் பாராட்டுறேன். அவனை சுத்தி 7 பேர் இருக்காங்கல்ல, அதுல ஹோல்டிங் ஒருத்தனா இருந்தாலும் அவனை சுத்தி 7 பேர் இருக்காங்கல்ல, அதுதான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் பிச்சு. சோ டிஃபென்ஸ் நான் சொன்ன மாதிரி எனக்கு எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருந்தோ, கேடி பிரச்சனை இருந்தோ, அது சின்சென்கோ வச்சு கவர் பண்ணிட்டோம். அவன் வந்து லைக் அதே லெவல் குவாலிட்டி பண்ண தெரியல. ப்ரொவைட் சம்திங் டிஃபரெண்ட். பட் ஜின்சென்கோஸ் குவாலிட்டி இஸ் வெல் நோன். வி நோ வாட் ஹி கேன் ப்ரொவைட். சோ எனக்கு அல்ல சலீபா பத்தி நம்ம நிறைய பேசணும். ரோஹி நீ நேர்லவே பார்த்து நம்ம அந்த மேட்ச் பத்தி பேசணும். ஹவு சாலிட் ஹி இஸ் and what he is going to provide. Same thing right back la, like we seem to like not have to go to Cedric because of the fact that Ben White is there, though he might not be a solution all the time, but still we have a solution in Ben White, so that's good. Holding and Cedric எப்ப நமக்கு தேவையோ அப்ப கூப்பிட்டுக்கிற மாதிரி. இப்போ சலீபால இந்த ஒரே ஒரு டாபிக் தான் வச்சிருக்கேன். சலீபா இவ்வளவு ஹைப் பண்றோம், 20 வயசு தான் ஆகுது அவனுக்கு, எல்லாமே நம்ம ஹைப் பண்றோம், எல்லாமே ஓகே. பட் ஒரு 20 வயசு பையன் is bound to make mistakes. ஒரு 20 வயசு பையன் mistakes. ஆனா வந்து for what we have seen so far for him, see our bound to make mistakes எங்க பண்ணிருக்கானா பிரான்ஸ் நேஷனல் டீமுக்கு பண்ணிருக்கான். ஆனா when அவன் வந்து when he was for Marseille or any other French league, அவனோட நம்பர் ஆஃப் அந்த மிஸ்டேக்ஸ் லீடிங் டு கோல் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் நெக்லிஜிபிள் குவாலிட்டில இருக்கு. ஓகேவா? அண்ட் நம்ம இருக்கிற ப்ரொஃபைல்ல நம்ம இருக்கிற டிஃபெண்டர்ஸ் முன்னாடி எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது he is a huge step up. 20 வயசாவே இருக்கட்டும், he is way matured than அந்த 20 வயசு. நம்ம take that 20 years of see we are not putting unnecessary pressure on him. We already have defenders who can pitch in for him. ஆனா why we are rooting, see இந்த ஒரு சைனிங் தான் it's like a new signing for us, right? Like சலீபா வந்து அந்த டிஃபென்ஸ்ல உள்ள வந்தது வந்து I would consider this as a new signing தான். So அப்படி இருக்கும்போது I'm more excited for the defense more than any other part of the field in the ground. ஏன்னா டிஃபென்ஸ் தான் இப்போ வந்து இட்ஸ் லுக்கிங் லைக் ராக் சாலிடா இருக்கு. I don't want to jinx it, but our defense is way better than whatever defense Chelsea has Spurs have in terms of like quality. So அவங்க என்ன வேணா பண்ணிட்டோம், யுனைட்டட் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் என்னன்னாலும். even though they got மேக்வேரை வச்சிட்டு நீங்க இந்த எல்லாம் பேசுறீங்க பாத்தீங்களா? ஒருத்தன் வந்தாலே இந்த டிஃபென்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவான். அதுதான். ஆனா even though they signed Lisandro is good player, but Maguire இருக்க வரைக்கும் I will not consider them. And so coming to our nearest competitors வந்து Spurs and Chelsea கம்பேர் பண்ணும்போது டிஃபென்ஸ்ல we will beat them hands down. other fields நான் சொல்ல முடியாது, but defense probably like top 3 ல இருக்கும்.
சாலிபா பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளவு ஹைப் இல்ல, பிகாஸ் ஐ அம் ஸ்டில் வெயிட்டிங் டு see what he is. Same வயசுல for me. I நம்ம want நிறைய to விஷயம் சொல்லலாம். இப்போ மார்டினெல்லி பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் வந்தோடனே சில்லறையெல்லாம் செதற விட்டோம். ஐ அம் ஸ்டில் வெரி ஹோப்ஃபுல் ஃபார் மார்டினெல்லி டு பிகம் சம்திங் பிக். ஆனா ஃபர்ஸ்ட் வந்தோடனே அடுத்த ரொனால்டோ இவன் தான்டா அப்படின்ற மாதிரி பேசுன மாதிரி இப்போ சாலிபா பத்தி பேசுறோம். ஆனா எனக்கு என்ன பாசிட்டிவ்னா, he is someone who can push the other two defenders. ஹோல்டிங் இருக்கான்னா மத்த ரெண்டு டிஃபெண்டர்ஸும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம். ஓகே, he is not going to take our spot என்ற ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். அந்த ரிலாக்ஸேஷன் இப்போ வந்து சாலிபா கிட்ட இருக்காது. சாலிபா இருக்கும்போது ஓகே நம்ம ஒரு 2-3 கேம் விளையாடலனா he might take my spot என்ற ஒரு பயம் இருக்கும். ஈவன் if he startsனா கூட பென் வைட்டோ யாரா இருந்தாலும் if he makes a mistake, yeah, again அது எல்லாத்தையும் தாண்டி ஆர்டெட்டாவோட பயம் எனக்கு இன்னும் இருக்கதான் செய்யுது. ஒருத்தனுக்கு அதிகமான சான்சஸ் கொடுக்கறது. போன வருஷம் எப்படி வந்து லாக்கசெட்டுக்கு எல்லா சான்ஸும் கொடுத்துட்டு இருந்தானோ அந்த மாதிரி மைட் டேக் அ லாங்கர் வைல் டு ரியாக்ட்னு இருக்கலாம். ஆனா அதர் சைடு பாத்தீங்கன்னா ஆர்டெட்டா ஹஸ் லேர்ன்ட் ஹிஸ் லெசன்ஸ் இன் a lot of things. ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து பெப்பை பத்தி குறை சொன்னது எல்லாத்தையும் தாண்டி இப்போ எதா இருந்தாலும் பிளேயர்ஸை பத்தி வெளியே பேசாம இருக்கிறது. ஸோ ஹி ஹஸ் லேர்ன்ட் a lot of things. He is a new manager and he has learned. அந்த விதத்துல இதுவும் லேர்ன் பண்ணிருப்பான்னு நான் நம்புறேன். இல்ல அட்லீஸ்ட் வந்து ஹோப் பண்றேன். நம்பலனாலும் தயவுசெய்து டே இதையாவது லேர்ன் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இந்த ஸ்பானிஷுக்கு இதை டிரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்சா டிரான்ஸ்லேட் பண்ணி கொஞ்சம் அனுப்பி விடுங்கப்பா. எஸ், நம்ம புது டிரான்ஸ்லேஷன் ஜாப் எடுத்துப்போம். ஸோ அரவிந்த், டிஃபெண்டர்ஸ் ஃபெயில் ஆகும்னா எங்க ஃபெயில் ஆகும்னு நீங்க எங்க ஃபெயில் ஆகுமா, எங்க பிரச்சனை நடக்கும்? ஏன்னா இதுல ஸ்ட்ராங்கஸ்ட் யூனிட்னு ஹைப் எல்லாம் கொடுத்துருக்கோம். அப்ப கண்டிப்பா ஏதாச்சும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எனக்கு வந்து இவங்க லைக் வேர் இட் ஃபெயில்ஸ்ன்றது வந்து ஐ ஃபீல் இட் வில் பி இன் தி ரைட் பேக் பொசிஷன். ரைட் பேக்ல வந்து டோமியாசு if he's not fit enough for predominant part of the season, it's playing there. And எனக்கு செட்ரிக் மேல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. அவன் நல்லா விளையாடினா கூட எனக்கு அவன் நம்பிக்கை கிடையாது. இந்த போட்டோலயே அவன் வந்து என்னமோ ஏன்டா இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் லுக் விட்டுக்கிட்டு இருக்கான். அது கிளப் வெப்சைட் போட்டோ, நான் என்ன செய்ய. அதனால எனக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தா that will probably be the problem child அப்படின்னு நான் நினைக்கிறேன். and this goes back to my original startingல நான் அண்டர் பெர்ஃபார்மர் ஆஃப் தி சீசன் டோமியாசு ஏன் சொன்னேன்னா, I don't know if he'll be able to be fit for an entire season, and if he's not fit for more than 70% of the season, in my eyes that's underperforming. Okay, எனக்கான பயம் என்னன்னா டிஃபெண்டர்ஸ்ல, பிகாஸ் ஆல் ஆர் டிஃபெண்டர்ஸ் ஆர் யங் ஆர் அன்ப்ரூவன். போன சீசன்ல வந்து ஒரு இந்த கிரன்ச் சிச்சுவேஷன்ல we were not able to step upன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுல, அந்த ஒரு பயம் எனக்கு இன்னும் இருக்கு. ஏன்னா வந்து they are not இவங்க Zinchenko he has won a lot of things, ஆமா, பட் மத்த யாருமே வந்து they have not proven themselves in a stage. ஒரு பயங்கரமான ஒரு டஃப் ஃபைட் போகுது டாப் 4க்கு இல்ல டாப் 3க்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்றது. I mean that goes both ways ல. சிட்டி வந்து அவ்வளவு பெரிய டிஃபென்ஸ் வச்சுட்டு சாம்பியன்ஸ் லீக் செமி ஃபைனல்ல 3 மினிட்ஸ்ல சேம் அதே சிட்டியோட பயம் தான் எங்கேயும் இருக்குன்னு நான் சொல்றேன். I would worry less about in match situations, ஏன்னா அதெல்லாம் வந்து very case by case, and I would worry more about longevity from the season point of view, but that's just me. Okay, so last topic, goalkeepers. ரெண்டு பேர் தான் இருக்காங்க. மூணாவது கால் ஹேன் வருவான்னு நினைக்கிறேன். ரெண்டு பேர் அகைன் ராம்ஸ்டேல். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ராப்ளம், பிகாஸ் we saw ராம்ஸ்டேல்ஸ் ஃபார்ம் டெப் லாஸ்ட் சீசன். நியர் போஸ்ட் கோல் விடுறது, ஷார்ட் ஸ்டாப்பிங் எல்லாம் நல்லா இருந்தது, பட் ஆனா கோல் விடுறது அவனோட ஆப்வியஸ் இருக்கிற விஷயம் வந்து லைக் பாசிங் அண்ட் பால் டிஸ்ட்ரிபியூஷன் which the manager wants. he is doing that well. So அவன் ஃபெயில் ஆனான்னா டர்னர் மேல எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருக்கு உங்க மேல? அரவிந்த், நீ ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்க, நீ ஒரு தடவை சொல்லிருக்க, நான் உங்ககிட்ட வரப்போறது கிடையாது அரவிந்த். ஏற்கனவே ஒரு தடவை எபிசோட்ல வந்து அரவிந்த் ஜஸ்டிஃபைட் டர்னர் செலக்ஷன், why he like is from the US team இது அதெல்லாம் சொன்னா. சோ விஜய் பார்த்த வரைக்கும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு தோணுது. கால்ஹெயின் பத்தி வந்து நம்ம அவேகுனஸ்ல பாப் வாஸ் ஸ்பீக்கிங் அபவுட் இட். அதுக்கப்புறம் ஐ வென்ட் பேக் அண்ட் saw some of கால்ஹெயின்ஸ் திங்ஸ். அவன் ப்ராமிசிங் மோர் தேன் வாட் மேட் டர்னர் has shown me at least till now. Interesting. எனக்கு மேட் டர்னர் அவ்வளவு பெருசா, அண்ட் அகைன் அது ஐ பி ஹாப்பி. அவன் வந்து என்ன வந்து அப்படியே நீ என்னடா பேசுன அப்படின்ற மாதிரி சப்புன்னு அற விடுற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணானா ஐ பி ஹாப்பி. பட் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அவன் வந்து ஒரு இது இல்ல. he's not comfortable enough, he's not commanding enough. எஸ்பெஷலி வந்து நமக்கு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பத்தி தெரியும், யார் எங்க வந்து வாய் விடுவா,
எஸ்பெஷலி நம்ம டீமை எதிர்த்து எப்பவுமே பேபிஸ்ன்னு சொல்ற குரூப்பே இருக்கு. ஒரு பெரிய கும்பலே வந்து நம்மள எப்படா புலி பண்ணலான்ற இருக்கிற ஆளுங்க இருக்கும்போது ஐ டோன்ட் பிலீவ் மேட் டர்னர் இஸ் த பர்சன். அந்த கும்பல் வந்து நம்மள வந்து இது மேல புலி பண்றதுக்கு வந்து 2 வாட்டி யோசிப்பாங்க. ஏன்னா சலீபான்னு ஒருத்த முன்னாடி நிக்கிறான் ஒரு மலை மாட நிக்க வைக்கிறோம்டா, முடிஞ்ச இதுதான் என்னோட குடும்பம், முடிஞ்சா கைய வைடா அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு ஒரு மியூசிக் போட்டு டிஎஸ்பி சார் 4 ட்ரம் வீரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேடி வச்சுக்கிறோம். அதனால வந்து எஸ் மேட் டர்னர் வந்து ஐ மீன் when we saw him இந்த ப்ரீசீசன்ல போய் பார்த்தப்போ அவனுக்கு வந்து அந்த யூஎஸ்ஏன்னு கத்தும் போது வந்து அவனுக்கு அப்படியே புல்லெல்லாம் அரிச்சு வந்து இது பண்ணா. ஆனா வந்து எனக்கு வந்து how confident we are on Matt Turner is last வந்து I mean like we just got the news that Leno is sold. We have to take a minute to thank for all his efforts. Yes, model professional, and he has been a very 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 professional player for us. அவன் கடைசி கேம் வரைக்கும் இன்ஃபேக்ட் அவனோட கடைசி கேம் வந்து வேற லெவல் ஆனா இது அந்த 3 பாயிண்ட்ஸ் வர காரணமே அவன் அந்த கடைசி சேவ் பண்ணதுனாலதான். that was like exemplary. so அது நம்ம வந்து kudos to Leno for being a true top professional. எனக்கு வந்து மார்டினஸ் போகும்போதெல்லாம் எனக்கு அவ்வளவு இது இல்ல, லெனோ போகும்போது தான் உனக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. அவன் ஜெர்மன் வேற உனக்கு இருக்குமே டெஃபினட்டா. சோ எஸ் சோ இப்போ ஓகே, சோ நம்ம மொத்தமா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் பார்த்துட்டோம். என்ன பிரச்சனை இருக்கு, என்ன கோல் கீப்பருமே இன்னும் ஒரு கேள்விக்குரியதா இருக்கு. காலையில் வந்தான்னா ப்ராபப்ளி ஏதாவது வச்சு ஓட்டலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனா இதுவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு, ரைட்? சோ இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்பர்ஸ்ல இப்போ கோல் கீப்பர்ஸ்ல யாராவது உள்ள வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் பி காலைன். நோப், காலைன் இஸ் நம்பர் 1 ஃபார் எஸ்டோனியாவா? ஆமா அது அந்த மாதிரி ஏதோ ஒரு அபாரமான கண்ட்ரிக்கு அவன் நம்பர் 1 இருக்கும். சோ he is actually a very decent goalkeeper. இல்ல இது மாதிரிதான் ஆக்சுவலி என்னாச்சுன்னா ஐஸ்லாண்ட் ஏதோ ஒரு கோல் கீப்பர் சைன் பண்ண போனா ஐ வாஸ் இமேஜினிங் ஒரு 6'4" பிளேயர் பயங்கர ஹெவி 300 பவுண்ட்ஸ் அது மாதிரி நான் இமேஜின் 300 பவுண்ட்ஸ்க்கு அவன் என்ன கோல் கீப்பரா இன்சைட் லைன் பேக்கரா? அவ ரோஜி வந்து அந்த ஒரு நான் சொல்றேன் ரெஸ்லிங்ல வரும் தெரியுமா, 350 பவுண்ட்ஸ் அந்த மாதிரி நினைச்சா. இல்ல அந்த வைக்கிங் இமேஜ்ல பார்த்தா ஏதோ ஒரு இந்த தீக்கடல வந்து இந்த பால் பாய் மாதிரி ஒருத்த தமாத்துன்னு வச்சுட்டு ஐயோ அவனை பாக்கணுமே. அந்த கோல் போஸ்ட் எங்கேயோ இருக்கா, அவன் எங்கேயோ இருக்கா, அந்த ஒப்போனுக்கும் இருக்கால நம்மளோட அதர் பிளேயர், அவங்களோட பில்ட் வந்து far better than this Runerson and this guy is supposed to be a Viking. ருனர்சன்லாம் வந்து நம்ம வந்து பண்ணின ஒரு தவறுகள்னு அதை வந்து மறந்துட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம. சோ கோல் கீப்பர் யாரும் நம்ம எதிர்பார்க்கல டிரான்ஸ்ஃபர்ஸ்ல. டிஃபெண்டர்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் வரமாட்டாங்க டிரான்ஸ்பர்ஸ்ல. சோ இதுலதான் ஒரு மிட்ஃபீல்டர் நம்ம வர பத்தி பேசணும். இதுல வந்து நம்மளுக்கு வந்து அதே மாதிரி இதுல இங்கேயும் வந்து நம்மளுக்கு தேவை, இங்க ஒரு சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் தேவைன்னு பார்த்தோம், ஒரு வெர்சடைல் பிளேயர் தேவைன்னு பார்த்தோம். இங்க வந்து டெஃபினட்டா நம்மளுக்கு ஒரு கோல் ஸ்கோரர் தேவை, இன்னொரு கோல் ஸ்கோரர். சாக்காவோட என்ன நம்ம இல்ல மேன் நம்ம வித்தா எக்ஸாக்ட்லி அந்த பெப்பேன்னு ஒரு அந்த லூஸ் இருக்கு பாரு, அவனோட வித்தா மட்டும் தான் நம்மளால ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். ஆனா வந்து எனக்கு ஹைலி டவுட்ஃபுல் நம்ம பெப்பே வந்து விக்கிறது. எனக்கு ஒரு क्वेश्चन. ஆனா வாட்ச் அவுட் சொல்லாருதா, இங்க நம்ம பெப்பே இவ்வளவு கழுவி ஊத்துறமே, ஒரு கால் தப்பி தவறி இந்த சீசனை வந்து யூரோப்பா லீக்லயும் கரபாவ்லயும் கிடைக்கிற சான்ஸ்ல ஒரு 18 கோல் சீசன் அடிச்சிட்டான்னா இமிடியேட்டா அவனை விக்கிறோம். எவன் மாற்றானோ அவனுக்கு கிடைக்கிற காசுக்கு விட்டுட்டு போயிட்டே லூஸ் சிச்சுவேஷன் இருக்கும். ஒரு சின்ன கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு அவரு 18 கோல் எல்லாம் போட்டான்னா அவனுக்கு எந்த டீம் வந்தாலுமே கேட்கற முதல் இதுக்கு அவனை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம், அடுத்த வேலையை பார்த்துட்டு போறோம். அவ்வளவுதான். எவர்டன் கிட்ட போயிட்டு டெல்பத்ரி சிங் அப்படின்ற மாதிரி சூப்பரா ஒரு பிளேயர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துரும். இப்போ 25 மில்லியன் கொடுக்க மாட்டாங்க. சோ இது ஒரு லாஸ்ட் क्वेश्चन டிரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி நம்ம இந்த டாபிக் முடிக்கிறப்போ ஒரு how convinced are you with like will we be likely be able to pull off a center midfielder and the right winger in the last minute of deadline? சான்ஸ் இல்ல. winger no, midfielder no. ரோகி நீ ரெண்டுமே நோ சொல்றியா? நோ winger no midfielder சொல்றியா? இதுக்கு மேல அவுட் தான், நோ இன். ஓகே அரவிந்த் நீ வந்து ஒரு சென்டர் மிட் ஒரு விங்கர் சொல்ற. சரி சென்டர் மிட் நோ விங்கர். விஜய் நோ, ரெண்டுமே நோ தான். ரெண்டுமே நோ சொல்றியா? எனக்கு வந்து ஏதோ சென்டர் மிட் வாங்குவோமோன்னு தோணுது. ஜஸ்ட் பிகாஸ் இப்போ பட்டினோ லோன்ல அமைச்சிருக்கோம். நம்ம வந்து பிளாக் பூலுக்கு இன்னைக்கு தான் பட்டினோ லோன்ல போறோம். இவனோட டொரேராவோட டீல முடியுது. அஃப்கோர்ஸ் ஏஎம்என் ஒன்னு உட்காந்துருக்கு நம்ம கிட்ட, பட் இருந்தாலும் இதுதான் நம்மளோட ரியாலிட்டி. ஸோ வந்து எஸ் நாங்க அவ்வளவு கான்பிடென்ட்டா இல்ல. ப்ராபப்ளி வந்தா ஒரு பிளேயர் தான் வருவாருன்னு நினைக்கிறோம், அபு அலெக்ஸ் மேத்யூ. ஸோ இதுதான் எங்களோட ப்ரெடிக்ஷன் ஃபார் திஸ் ஒன். இதுதான் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்கமிங்ஸ் இதுக்கு மேல வருங்கிறது டவுட் தான். வந்தாலும் யாராவது ஒரு பிளேயர் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ மூவிங் ஆன், இப்போ லாஸ்ட் பார்ட் ஆஃப் த டாபிக் போட்டுக்கோ. நம்ம ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாத்தையும் பற்றி பேசணும், எல்லாமே வந்துச்சு. ஸோ ஒரே ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு. இப்போ வந்து ஆர் யூ லைக் வரிட் அபவுட் த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெண்டிங் அண்ட் வாட் வுட் ஹேப்பன் இஃப் திங்ஸ் டோன்ட் ஒர்க் அவுட்? அண்ட் நம்பர் 2, இந்த மாதிரி வந்து லைக் இப்போ நம்மளோட முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க, எல்லாம் சூப்பர் ஸ்டார் நிலைமையில இருக்காங்க, சாக்கா, மார்டினெல்லி எல்லாருமே. இப்போ நம்ம if we don't achieve what we are setting out to achieve, இவெல்லாம் போவாங்கங்கிறது நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். இட்ஸ் ஆல்வேஸ் அ பாசிபிலிட்டி, எல்லாமே போவாங்கிறது பேசியிருக்கோம். இது எவ்வளவு ஒரு பெரிய பயமா இருக்கு உங்களுக்கு? இது ரெண்டு தான். ஒரு யாரோட இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து லைக் என்ன சொன்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது எனக்கே மறந்து போச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு வந்து நான் கான்ட்ராக்ட் சிச்சுவேஷன் ஃபர்ஸ்ட் இது பண்றேன். ஃபர்ஸ்ட் ஐ டோன்ட் see நம்ம கான்ட்ராக்ட் இது வந்து எஸ்பெஷலி ஃபார் யங்ஸ்டர்ஸ் கோயிங் சவுத் அட் ஆல். இது ஐ திங்க் நம்ம ப்ரூஃப் இந்த புட்டிங்னு பார்த்துட்டே இருக்கோம். ஈவன் ஆபா சிச்சுவேஷன்லவே சரி, Arteta had the pull to convince him and make him sign an extension. எப்படி நடந்துச்சு அப்படின்றது செகண்டரி, பட் அந்த புல் இருக்கு. ஸோ வித் தட் செட், I'm pretty sure நம்ம யங்ஸ்டர்ஸோட வேல்யூ ப்ரிசர்வ் பண்ணுவோம். We'll be a little smarter with how we are handling those situations. And you're not worried about the amount of money that we are paying, spending. Like, it had to happen at some point in the year. Yes, it is organic. If you get bigger, your operational expenses get bigger too. And plus, think about it. It's not like we are going to give a Sancho or a Foden type of contracts to Saka. It's going to be a little more gradual. Sancho and Foden are slightly ahead in their careers compared to Saka. Saka it will be a 4-year deal, and every 2 years it will kind of be renegotiated and going up based on performances. At 20, he'll probably finish his career with about 350, 370, or inflation vecha appo 450 la irukum nenikiren. Okay. ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு வந்து வரி பண்ற மாதிரி இந்த விஷயம் அத்லெட்டிக்ல ஒரு ஆர்டிகல் பார்த்தேன், அதனால தான் இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னு கேட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து மற்ற எல்லா ஃபேன்ஸோடையும் நம்ம பண்ணோம். அஃப்கோர்ஸ் நம்ம வடலண்டன் கூட பேசுற 3 பேரும் அவங்களோட இதை கொடுப்பாங்க. வைஃப் என்ன ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்கறாங்க, ஒரே இது பண்ணிடும். ஸோ எவ்வளவு முக்கியமான கேள்வி, பயங்கரமான கேள்வி இல்லை இது. ஸோ என்னன்னா வந்து நம்ம வந்து இந்த நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம் அந்த வாட்டி நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் இதெல்லாம் நான் சொல்லிட்டு. ஓகே, ஸோ சீசன் வின்னர்னா அரவிந்த்? சீசன் வின்னர் சிட்டி. ஓகே, ரோகி? சிட்டி தான். லிவர்பூலா செகண்ட் வந்து? எஸ். தேர்டு நீ அப்படியே சொல்லிட்டே வா உன்னோடது. தேர்ட் பிளேஸ்? ஓகே, ஸ்பர்ஸ். ஓகே, ஆட்டோ ஃபில் ஆகுது எவனோ சொன்னது. ஃபோர்த்து செல்சி/ஆர்சனல். ஒண்ணுதான், செல்சி. ஓகே, ஓவர் அச்சீவர்ஸ்? யுனைடெட் ஓவர் அச்சீவர்ஸ் சொல்றியா? ஓகே, அவங்க இருக்கிற நிலைமைக்கு 5th 6th தான் வருவாங்க. நீ அதே ஓவர் அச்சீவ்மென்ட்ங்கற. ஐயோ. ஆமா. அண்டர் அச்சீவர்ஸ்? ஓகே, அண்டர் அச்சீவர்ஸ் would be இப்போ யார் புதுசா வந்திருக்காங்க, ஃபுல்ஹாம், நாட்டிங்ஹாம் இதுதானே. பட் I will go for Brighton. They sold Bissouma and Cucurella. They're going to sell Cucurella. Likely gone. Relegation most probably it will be Fulham again. But Leno அங்க போயிருக்கான், so it will be interesting. Next I think mostly either and second team யார் சொன்னா? Bournemouth. Brentford they are also due. ஆமா, அதுக்கு அப்புறம் லாஸ்ட் எவர்டன் போட நல்லா இருக்கும், ஆனா போக மாட்டாங்க. maybe this time these guys will go down. Bournemouth. Okay. Yeah. Player of the season? Very difficult. ஏன்னா இந்த வாட்டி new players have come in, but player of the season அதுதானே இதுவே நிறைய new players இருக்காங்க, நம்ம எப்படி predict பண்றதுன்னு மேட்டர். ஆமா, I will still stick on with KDB player of the season. Goal scorer யாரு? I was about to say hey, I didn't want to jinx it, but I'll stick on with Salah. Salahவா? Assist KDB-யா? KDB. Golden Glove? Ederson. Okay. Signing of the season? Signing of the season. Jesus Ra. What? Good. Yes. Flop? Flop of the season, very good. Flop of the season would be, I think it will be like
எதர் நியூஸ் ஒரு ஹாலண்ட், இவங்க 2 பேர்ல தான் யாராவது ஒருத்தர். ஏன்னா அவங்க மேலதான் ஃபுல் ஸ்க்ரூட்டினி இருக்க போகுது. சோ let's see. I'll flip a coin and I'll say Nunes. Okay, I think Liverpool fans wouldn't like that. So நான் என்னோடத போட்டுறேன், அப்புறம் அரவிந்த் நான் வந்துட்டு வரேன். Flop of the season I think will be Richarlison. 55 million definitely அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா டெஃபினட்டா வரும். 55 million கரெக்ட். ஆமா, எனக்கு அதே அவங்க கிட்டே தான் சைனிங் ஆஃப் தி சீசன் வந்து நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் பிசுமா அவனுக்கு வந்து பயங்கர இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களோட டீம்ல அவங்க எது எதிர்பார்க்கறாங்களோ அது இருக்கும். பட் பிசுமா இஸ் பிட் மோர் டைனமிக் தென் தி ஹாய்பர்க் as well. சோ அந்த ஒரு ஃபேக்டர்ல தான் வரும். டாப் 4 ரொம்ப ஈஸி. நான் வந்து இது வரைக்கும் ஒத்துப்பேன், சிட்டி லிவர்பூல் வரைக்கும் ஒத்துப்பேன். I think I would put Chelsea third. I would never discount them. Arsenal ஓவர் அச்சீவர்ஸ்னா எனக்கு ஓவர் அச்சீவர்ஸ் யார் சொல்றது, அண்டர் அச்சீவர்ஸ் சொல்ல தெரியுது. ப்ராபப்லி ஆஸ்டன் வில்லா சொல்லுவேன். இல்ல ஆஸ்டன் வில்லா ஆக்சுவலி ஓவர் அச்சீவர்ஸ் இல்ல நியூகாசில் சொல்லலாம். ஓவர் நான் நியூகாசில் அண்டர் அச்சீவர்ஸ் சொல்லுவேன். Okay, got it. I think they are going to buy and they are not going to perform as well as we expect them to. Fulham I don't think they'll go down because of Leno factor. அது எனக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கு. I think Leeds will go down. They are due. அவங்க வந்து they have also lost Rafinha, the most important player. So அது ஒரு பாசிபிள். Bournemouth okay, அது வந்து அது ஒரு விதமா நடந்துரும் அவங்க வருது. எனக்கு மூணாவது தான் யார் போவாங்கன்னு தெரியல. So Nottingham Forest டெஃபினட்டா போக மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க ஸ்குவாடுக்கு. You know what, I'll take Southampton. நூலேல போயிட்டு இருக்காங்க எவ்ரி டைம் அவங்க. எனக்கு வந்து அது பிளேயர் ஆஃப் தி சீசன் I'll say Salah. கோல் ஸ்கோரர் வந்து I'll say Kane. Assist maker. What? Yes. What's happening? Yes. இதுதான் என்னோட இது. இதெல்லாம் பண்ணியும் ஸ்பர்ஸ் வந்து நம்மளுக்கு தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஒரு சந்தோஷமான விஷயமே. இப்ப நீ சொல்ல அரவிந்த் தேர்ட்ல ஃபூட்டி கல்ச்சர் பார்த்தா கரெக்ட் கணக்கு சரியாவே வரலையேடா. ஃப்ளாப் ஆஃப் தி சீசன் ரிச்சர்ட்சன். ஆனா நீ போட்டிருக்கிற அந்த மீதி 2 ஃபேக்டர் தான் அண்ட் அது வொர்க் அவுட் ஆனாலே வந்து அவங்க வந்து டாப் 4ல வந்துருவாங்கல. இல்ல இவன் 20 கோல் அடிச்சு இவன் 0 கோல்ஸ் அடிச்சானா பிரயோஜனமே இல்லையே. அதே 20 கோல் தானே உங்களோட அவுட்புட் இன்க்ரீஸே ஆகலையே. உனக்கு ரிச்சர்ட்சன் மூலியமா நம்ம எந்த அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கறோம், அது இன்க்ரீஸே ஆகலையே. தேர்ட் யாரா இருந்து? லிவர்பூல். ஃபோர்த் ஸ்பர்ஸ். ஓகே, ஓவர் அச்சீவர்ஸ் ஆர்சனல். அண்டர் அச்சீவர்ஸ் எனக்கு போடு யுனைட்டட் போடு, சும்மா போட்டு விடலாம். For the amount of money they have spent, I think Nottingham Forest will be my underachievers. Forest, okay. Relegation Bournemouth first. எனக்கு வந்து I'm torn between Leeds and இது உங்க Everton, but I'm going to go with Leeds, even though they signed the Arun Sannorthan is really good. But I don't think like Rafinha will compensate பண்ணுவானா. Yeah, that's true. Rafinha oda output எடுக்க முடியாது. But they've got a fairly good squad. அவங்க they 50% of their signings was defense, and last year அவங்களோட biggest hole was defense. அவங்கள when Jesse March took over, they had really good progressive stats in terms of what was before and after. So அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது it's a sign of things to come னு நினைக்கிறேன். Everton வந்து just because of the quality of the squad that they have, I think they'll slightly be better. நான் தேர்ட் சொன்னது இவங்க ரெலிகேட் ஆகிறது Fulham. Okay. Player of the season? Player of the season is, I don't want to do Salah. KDB, yeah. Okay. Highest goal scorer? Haaland. Bold. Highest assist maker? Odegaard. Okay. Golden Glove? Alisson. Ramsdale சொல்லியா? இல்ல. Signing வந்து Jesus? Yes. Actually signing வந்து Zinchenko. Looking at what Cucurella is going to go, and you know what, I'll actually change to Lisandro Martinez has gone for. Yeah, I'll change to Zinchenko. Okay, signing of the season. Yeah, flop of the season? Flop of the season, Bissouma. Okay, நான் மாத்தினதுக்கு நீ கரெக்ட்டா போட்ட. Okay,
சோ இதுதான் நம்ம சீசனுக்கு ப்ரெடிக்ட் பண்ற விஷயம். அஃப்கோர்ஸ் நாங்க வந்து எங்க கூட பேசுறவங்க கூடயும் எடுத்து போட்டு வில் பி புட்டிங் இட் ஆன் ட்விட்டர். மத்த ஃபேன்ஸ் என்ன போட்டாங்கன்னு ட்விட்டர்ல போட்டு அவங்கள ஏமாந்தப்படுத்துவோம். இதான் கண்டிப்பா பண்ணுவோம். சோ இதோட எங்களோட சீசன் ப்ரிவியூ முடியுது, எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ கைஸ். தேங்க்ஸ் லாட் ஃபார் விஜய் as well. தேங்க்ஸ் லாட் ரோஹி அண்ட் அரவிந்த். சோ அடுத்தது நம்ம அஃப்கோர்ஸ் கிறிஸ்டல் பேலஸ் கேம் வரும்போது நம்ம கிறிஸ்டல் பேலஸோட ப்ரிவியூல நெக்ஸ்ட் நாங்க உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் மீ கைஸ். தேங்க்ஸ் லாட். Good morning,